வணக்கம் மக்களே. குட் ஈவினிங். வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ 3 டேஸ் ஆச்சா? எப்பவுமே ஃப்ரைடே மீட் பண்ணுவோம். இந்த தடவை ஃப்ரைடே மீட் பண்ணல. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி. ஸோ திருப்பியும் மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சுஷாந்த் சிங் சீக்ரெட் டிஜிட்டல் டைரி படிக்க போகிறோம். ஸோ அதுதான் பெரிய விஷயம். நம்மளுக்கு வந்து கிடைச்ச கிஃப்டே வந்து நம்ம சுஷாந்தோட டைரி படிச்சு அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் படிச்சு கொடுக்கறதுல வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பிளஸ்ஸிங்ஸா தான் நினைக்கிறோம். அது வந்து என்னன்னா சுஷாந்துக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு போராடுறதுல ஒரு பக்கம் நம்ம போராடிட்டு இருக்கோம். அவர் எழுதி வச்ச அந்த விஷயங்கள் வந்து ஒரு பொக்கிஷமா நம்ம பாதுகாக்கணும், அதை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு மட்டும் இல்லைங்க, இது வந்து வருங்காலத்து ஜெனரேஷனை பாதுகாக்கிற ஒரு கவசம் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கிற என்னோட அருமையான மை டியர் பூர்ணிமா சிஸ், நான் ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் அவங்க எப்பவுமே வெறும் வார்த்தையில வந்து இங்க ஃபேமிலி மை ஃப்ரெண்டுன்னு சொல்லல. நிஜமா சொல்றேன், எனக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, என்னை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது கமெண்ட் கொடுத்தா கூட அங்க ஷி வில் கம் அண்ட் சப்போர்ட் மீ. அதுக்கப்புறமா வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்னை பார்த்து அவங்க வந்து கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணி அந்த டைம்ல சொல்லுவாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் உடம்பு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்க வந்து லைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவ் கொடுப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து எனக்கு தெரியுது ஷீ இஸ் லைக், அவங்க ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். அவங்க ஒரு தடவையும் வந்து சொல்லும்போது எல்லாரு மேலேயும் அக்கறை வச்சு, குறிப்பா என் மேல அக்கறை வச்சு அவங்க சொல்லுவாங்க, ஸோ சிஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா இன்னொரு அமுதா சிஸ் அப்புறம் அனு சிஸ் 2 பேருமே சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லும் போது நீங்க வந்து கமெண்ட் படிக்காதீங்க, ஏன்னா கமெண்ட் படிக்கும்போது டீவியேட் ஆகுது. ஸோ அதனால வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க விஷயத்த முடிச்சிருங்க, அப்புறமா கமெண்ட் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கூட வந்து நானும் அப்படிதான் யோசிச்சேன். எனக்கு ரொம்ப, ஏன்னா அன்னைக்கு நான் கொஞ்சம் டிவியேட் ஆன மாதிரி எனக்கே தோணுச்சு ஆப்வியஸா. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன், இது வந்து லைவ் ஷோ. இட் வில் டிராக் டைம். இது வந்து 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுற விஷயம் கிடையாது. இது 1 hour. எதுக்காக பேசுறோம்னா நம்ம சுஷாந்த் சிங்காக பேசுறோம். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு 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 லேடி, அவங்க பேர் எனக்கு மறந்துருச்சு, ஆனா நான் ஜஸ்ட் எனக்கு எடுத்து வச்சிருக்கேன் இன்ஃபர்மேஷனை. அவங்க வந்து சுஷாந்த் சிங் டைரி இதை வந்து போன டைரி இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க கமெண்ட்ல. சும்மா வந்து வளவலன்னு அறுக்காதீங்க, விஷயத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன கேரக்டர்யா, எனக்கு புரியல. நாங்க இங்க எதுக்கு படிச்சுட்டு இருக்கோம்? சுஷாந்தோட டைரி படிச்சுட்டு இருக்கோம். அதோட வேல்யூ தெரியுமா அந்த அம்மாக்கு? இங்க நான் நிஜமா சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க ஏன் வரீங்க, ஏன் பாக்குறீங்க? என்ன கதை சொல்ற நேரமா இது? ஸ்டோரியா நாங்க சொல்றது? இது சுஷாந்த் எதுக்காக அவர் உயிர் விட்டாரு, எத்தனை பேர் உயிர் விட்டுருக்காங்க, இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு எல்லாம்? ஏன் உங்களுக்கு வந்து நீங்க சவுத்துல தான் இருந்தா கூட என்ன நடக்குதுன்னா கேள்வி கேட்கவே மாட்டீங்களா? ஒரு நிமிஷம் ஆகுமா உங்க வீட்டுக்குலாம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வர்றதுக்கு? இது ஒரு ஃபயர் மாதிரி தான். இன்னைக்கு பாம்பேல நடக்குது, டெல்லியில நேத்து நடந்தது. எவ்வளவு நேரம் ஆக போகுது சென்னையில வர்றதுக்கு? இது ஸ்லோவா சினிமா மூலியமா வருது. இது வந்து டோலிவுட் மூலியமா வருது, கோலிவுட் மூலியமா வருது. கண்டிப்பா ஒரு நாள் வந்து நம்மளும் அதுல அஃபெக்ட் ஆகும். அதுக்காக தான் நாங்க விழிப்புணர்வு கொடுக்கறதா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். சுஷாந்தோட டைரியை நான் ஒரு லைனும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் அப்படிதான் சொல்லுவேன். உங்களுக்கு அது அருவியா இருந்தா தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன் பாக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்குதா? சுஷாந்தோட இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சா நீங்க கேளுங்க, இல்லன்னா கேட்காதீங்க. உங்களோட ஆப்ஷன்ஸ், உங்ககிட்ட எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் மட்டும்தான் யூடியூபரா நான் பண்றேன், ஓகே, இங்கிலீஷ்ல சொல்றவங்க இருக்காங்களா, போய் கேளுங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல இங்கிலீஷ், அப்புறம் தான் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அது மாத்திரம் கிடையாது, திப்தி மேம் வந்து அவங்க வெளியிடுறாங்கல்ல, அவங்களோட பக்கத்துல வெளியிடுறாங்க இல்லையா ட்விட்டர் பேஜ்ல, நீங்க போய் படிச்சுக்கோங்க. ஏன் நீங்க வந்து என்னையே கமெண்ட் பண்றீங்க அந்த மாதிரி? ஸோ இது என்னோட சேனல், நான் வந்து எவ்வளவு டைம் எடுத்தாலும் பேசுவேன். பிகாஸ் திஸ் லைவ். லைவ்ல வந்து எதுவுமே ஸ்கிரிப்டடா உட்காந்து நம்ம பண்ணி எழுத முடியாது. என்ன ஃப்ளோல வருதோ அதை தான் சொல்ல முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாருங்க. நான் யாரையுமே கம்பல் பண்ணல, நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ வேணும்னா பாருங்க, இல்லைன்னா எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து லைவ் இல்லாம ஷார்ட்டா வீடியோ போடுவாங்க, அங்க போய் உங்க இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா எப்பவுமே ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாத அளவுக்கு கொடுங்க. அப்பதான் வந்து ஏன்னா வாட் யூ கிவ் யூ வில் கெட் இட். அதுதான் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கணும். ஓகே, அன்னெசரியா நான் வந்து யாருக்கிட்டே வாங்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, ஓகேவா? பட் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கரெக்டா சொல்றாங்க. ஏன்னா இப்போ நம்ம கம்யூனிட்டியில சில எவ்வளவு பேர் உண்மையா இதுல வராங்கன்னு தெரியும். அவங்க என்ன எது சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். பிகாஸ் அவங்க உண்மையா வராங்க, அவங்க யாருன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அவங்க எதுக்காக வராங்க, சுஷாந்த் பத்தி நான் ஏதாவது தவறான இன்ஃபர்மேஷன் சொன்னா கூட மகிமா என்ன கேட்பாங்க. ஆனா நான் கண்டிப்பா பதில் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க கரெக்டா இருப்பாங்க அந்த டைம்ல.
ஓகேவா? சோ எனக்கு தெரியும் இந்த கம்யூனிட்டில என்னோட மித்ராவின் பார்வையில யாரெல்லாம் ட்ரூவா வராங்க, போறாங்கன்னு. சில பேர் கதை கேட்கறதுக்கு மட்டும் இருப்பாங்க. அத பத்திலாம் நான் கவலைப்படல. அவங்களுக்கும் நான் சொல்லுறேன். உங்களுக்கு இது டைம் டிராகிங்கா இருந்துச்சுன்னா, ஓகே, ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ மீ. ஓகே, யூ ஹேவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ். நெறைய பேர் இருக்காங்க நல்ல யூடியூபர்ஸ். அவங்கலாம் ரெக்கார்ட் பண்ணி 10 மினிட்ஸ்ல குடுக்குறாங்க உங்க இன்ஃபர்மேஷன. அதுல போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அனாவசியமா வந்து தேவையில்லாத வார்த்தைகள் விடாதீங்க. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டூ டெல் யூ. அதுக்கப்புறமா இங்க வந்திருக்கவங்க அனைவருக்குமே நான் வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்த உடனே கடகடன்னு பேசுறேன்னு நினைக்காதீங்க. சம்டைம் வி ஷுட் நோ ஹவ் டு டாக் வித் பீப்பிள். யா, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, அனாவசியமா தேவையில்லாம, ஏன்னா சுஷாந்தே வந்து எவ்வளோ ஜென்டிலா அவ்வளோ பேர் வந்து அவர்கிட்ட வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனா அத கூட வந்து அவர் காமிக்காம மரியாதையோட தான் நடத்துவார் எல்லாரையுமே. சோ அததான் நான் விரும்புறேன். அததான் நானும் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு மரியாதை குடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பேசாதீங்க, போயிடுங்க. வேற ஏதாவது சேனல் பாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் வந்து இங்க இருக்கிறது சுஷாந்துக்காக. சுஷாந்தோட இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுவேன். அவ்வளவுதான். அது நான் டைம் எடுத்தாலும் பாக்குறவங்க பாக்கட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பூர்ணிமா சிஸ், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். தேங்க்யூ சோ மச் பூர்ணிமா சிஸ். எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா கொரோனானால அவங்க சொல்றாங்க. பாய்காட்டிங் Bollywood enter to தமிழ்நாடு. ரொம்ப வந்துட்டாங்க பூர்ணிமா சிஸ். இப்போ வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். சோ இங்க வந்து எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ரஜினிகாந்த் அவரோட படத்தை வந்து பிரம்மாண்டமா அவரோட ரசிகர்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க. போஸ்டர் போட்டிருக்காங்களா? அந்த போஸ்டருக்கு ஒரு ஆடை வந்து பப்ளிக்கா எல்லார் முன்னாடியும், சின்ன பசங்க இருக்காங்க, கடா வெட்டி அந்த ரத்தத்தால வந்து அபிஷேகம் பண்றாங்க. என்ன நடக்குது நம்ம ஊர்ல? என்ன கடவுளாப்பா? ஏன் வந்து கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணி நீங்க எல்லாம் உங்களை அடிமையா ஆக்கிக்கிறீங்க? அவங்க ஒரு ஆக்டர். அவ்வளவுதான். ஆக்டரா பாருங்க. நீங்க இன்னைக்கு இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணா நீங்க உள்ள போயிடுவீங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆக்டர்ஸ்லாம்? நானா சொன்னேன்? நான் சொன்னாம ஏன் செய்றாங்கன்னு கேட்பாங்க. பட் அகைன் ஆக்டர்ஸ் கூட ரஜினிகாந்த் சாருக்கோ, இல்ல வந்து எந்த ஆக்டருக்குமே பாலாபிஷேகம் பண்றாங்கல்ல உங்களோட ஃபேன்ஸ், அவங்களுக்கு தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் வந்து மனுஷங்களுக்கு பண்ணாதீங்க. ஓகே. ஒன்லி கடவுளுக்கு பண்ணுங்க. தேவையில்லாம என்னை மனுஷனா ஆக்காதீங்க. நீங்க சொல்லுங்க. எஜுகேட் பண்ணுங்க உங்க ஃபேன்ஸ். ஏன்னா உங்களுக்கும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு இருக்கு. தயவு செய்து இத ஸ்ப்ரெட் பண்ணுங்க எல்லாருக்குமே. ஹாய் பூர்ணிமா சிஸ். ஓ, சிஎம்மா சொல்றாங்க. சிஎம்மா வணக்கம், வணக்கம். விஜய் வந்துருவாரு. ஆன் த வேல இருப்பாரு. வணக்கம் மை டியர் அக்கா அண்ணா. வணக்கம் ஷாலுமா. வணக்கம். ஹாய் தில். ஹவ் ஆர் யூ மா? ஹாய் சிஸ் அண்ட் ப்ரோ. ஹவ் ஆர் யூ டா? தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஆஃப்டர் லாங் டைம் வி ஆர் மீட்டிங் நினைக்கிறேன். ஸோ வணக்கம் மை தோழரே, தோழி மித்ரா மற்றும் சகோ விஜய் அவர்களுக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேங்க்யூ சோ மச். நன்றிகள் மோகன் தோழரே வந்ததுக்கு. ரொம்ப சுத்த தமிழ் எல்லாம் பேச முடியாது. ஓகே, ஓரளவுக்கு பேசுறேன். ஓகேவா? உங்க அளவுக்கு என்னால பேச முடியாது. எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்க்கா. நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஷாலுமா. நிஜமா எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ சோ மச். ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் ஹைதராபாத் சித்ரா கேஸ்? இல்ல தில்மா, எனக்கு நான் கேட்கல. ஆனா நான் இந்த ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு பையன் வந்து பிரதீப் மாலிக், அப்படி அவரோட பையன் வந்து அபிஷேக் மாலிக், அவன் வந்து அவங்க வீட்டிலேயே குடும்பத்தையே வந்து சின்ன பையன் 20 வயசு. அவங்க அம்மாவ, அப்பாவ, தங்கைய, பாட்டிய அவன் வந்து கொன்னுட்டான். ஸோ அந்த இஷ்யூஸ் பத்தி நாளைக்கு நான் பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊர்ல வந்து இந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதுதான் நான் பேசணும்னு நினைச்சேன். சித்ரா கேஸ் நான் பார்க்கல. லெட் மீ ஆல்சோ சி. நான் பார்க்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச் ஃபார் த இன்ஃபர்மேஷன்மா. வணக்கம் அமுதா சிஸ். வணக்கம், குட் ஈவினிங். வணக்கம் அக்கா. சரண்யா, குட் ஈவினிங் டா. தேங்க்ஸ் ஃபார் கமிங். மனோஜி வணக்கம். மித்ராஜி வணக்கம். விஜய்ஜி வணக்கம். மனோஜி, தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். நன்றி தோழி. டோன்ட் கெட் emotion. Those who want entertainment feeling bored, ignore them. Cool down. ஆக்சுவலா அது அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்ப்பா. நம்மளுக்கு வந்து அது ஒரு லைஃப் மாதிரி நம்ம எடுத்துட்டு போறோம். அந்த விஷயத்த நம்ம எதுக்காக சொல்றோம்? கண்டிப்பா நான் கூல் டவுன் தான். சம்டைம்ஸ் we have to give back, மோகன்ராஜ் பிரதர், தோழரே. ஏன்னா நம்ம வந்து அனாவசியமா வாங்கிக்கணும்னு யாருக்கிட்டையும் அவசியமே கிடையாது. ஓகேங்களா? சரி, நாமளும் வந்து 4 விஷயம் நல்ல விஷயம் சொல்லணும்னு தான் வரும். நம்ம வந்து சரி பாசிட்டிவா நம்மள வந்து என்கரேஜ் பண்ணும்போது, நம்மள அப்ரிஷியேட் பண்ணும்போது வாங்கிக்கிறோம். இதையும் நம்ம வாங்கிக்கணும். ஓகேங்களா? அப்படிதான் சொல்ல வரீங்க. பேலன்ஸா எடுத்துட்டு போகணும். அதெல்லாம் ஓகே தான். பட் என்ன இது வந்து வளவலன்னு பேச அறுத்துட்டு இருக்கீங்கன்னு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க? அது மட்டும் இல்லாம அது கூட பரவாயில்ல. எனக்கு வந்து நான் சாதாரணமா வேற ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசினா பரவாயில்ல. சுஷாந்தோட டைரி படிக்கும்போது அப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. சுஷாந்தோட டைரியில என்ன இருக்கோ அதை வரி வரியா நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் ஆவேன். அவர் என்ன சொன்னாரோ அதை திருப்பி ரிப்பீட்டடா நான் சொல்லி தான் ஆவேன். அது என்னோட கடமை. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் அதை முடிப்பேன். இது வந்து வேற யாராவது வந்து பேசுனாங்கன்னா நான் இப்படிதான். ஓகேவா? தேங்க்யூ சோ மச்.
பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு நிஜமா சொல்றேன். அந்த டைம்லலாம் வந்து நிச்சயமா பூர்ணிமா சிஸ் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. விட்டு குடுக்க மாட்டாங்க. பேசிட்டு தான் இருப்பாங்க. "அக்கா, யாரோ தெரியாதவங்க பேசுறத நம்ம கேட்கணும்னு இல்ல. திருப்பி குடுத்துருங்க. இஃப் தே ஆர் ஹான்டட்லி செக் ஹர்ட் பண்றதுக்கு இல்லப்பா. டெஃபினட்டா இட்ஸ் நாட் ஹர்ட்டிங். பட் ஒரு எனக்கு வந்து சுஷாந்தோட டைரியில அப்படி பேசும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு. அது உங்க யாரா சுஷாந்த யார் ரொம்ப நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கே பிடிக்கிறவங்க வந்து பேசினா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? Yogarani says, "Hi Mitra and Vijay. I celebrated my 60th birthday last week." Oh, super, super. Happy birthday, Yogarani ma. I mean, நீங்கன்னா இன்னும் பல வருஷம் 100 வருஷத்துக்கு மேல நீங்க இன்னும் சூப்பரா வாழணும். உங்க குடும்பத்துல எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும். பிலேட்டட் பர்த்டே விஷஸ். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இன்னும். ஓகேங்களா? இன்னும் நெறைய நல்லது செய்யுங்க. இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுங்க. சூப்பர். எல்லாருமே அவங்களுக்காக விஷ் பண்ணிடுங்க. நம்ம மித்ராவின் சார்பாக உங்களுக்கு பெரிய, பெரிய, பெரிய விஷஸ் யோகராணிமா. ஆ ப்ளீஸ் கூல் டவுன். இப்ப இந்த மெசேஜ் தான் வரப்போகுது மஹிமா. 4 மெசேஜ் வரும் பாருங்களேன். சரியா சொன்னீங்க அக்கா. பார்க்க விரும்பல இல்லன்னா பார்க்காதீங்க. அவ்வளவுதான். நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன் இங்க உட்கார்ந்துட்டு. அவ் தீப்தி மேம் எவ்ளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து இந்த வேலை பண்ணியிருக்காங்க. இத சுஷாந்த் எவ்ளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து சில பேருக்குலாம் கதை கேட்கிற மாதிரி இருக்கு. தேவையே இல்ல அப்படி நம்மள்ட்ட வந்து பார்க்கணும்னு. அந்த மாரி வைப்ரேஷனே வேணாம். நம்ம எல்லாம் பாசிட்டிவான வைப்ரேஷன்ல போறோம். அப்படியே நம்ம போயிருவோம். யோகராணி மேடம், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. சூப்பர், சூப்பர். தேங்க் யூ. இனி இனி உங்களுக்கு விஷஸ் தான் வரணும். Mitra, while I was going through SSR diaries, he had mentioned about Disha's death. ஆமாம்மா, அவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு இன்னும் அது அவங்க கொஞ்சம் பயந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா திஷாஸ் டெத்த பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காரான்னு தெரியல. நான் இன்னும் அந்த அந்த அளவுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அந்த பேஜஸ் இன்னும் படிக்கலன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி பார்க்கலாம். ஆனா அது திஷா டெத் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவங்க பயந்தாங்கன்னு தான் நான் அந்த பார்ட் மட்டும் தான் கேட்டேன். ஒரு தீப்தி மேம் படிக்கும்போது நான் கேட்டேன். யோகா மேம், பிலேட்டட் பர்த்டே விஷஸ். சூப்பர். இன்னைக்கு செம்ம. அவங்களோட பர்த்டே விஷஸ் தான். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். இஃப் தே டோன்ட் டேக் நோ ரெஸ்பெக்ட். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். எஸ். ஓகே. அப்புறமா இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே. வித்யுத் ஜமால் இன்னைக்கு ஜம்வாலா அவரோட போட்டோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா? லவ் யூ ஆல்வேஸ், லவ் யூ ஆல்வேஸ், மீ டூ, மீ டூ, கிவ் ரெஸ்பெக்ட். ஓகே, எல்லாரும் படிச்சிரு. ஸோ ஐ திங்க் ஹி ஹேட் பீன் ரைட்டிங் த டைரிஸ் ஈவன் அட் த டைம். சி அகைன் நான் இன்னொரு கூட ஒன்னொன்னு சொல்றேன். யாருக்காச்சும் இஃப் யூ ஃபீல் லைக் இட்ஸ் கோயிங் டூ மச், ரொம்ப பெருசா போகுது, லெங்க்தியா போகுது, டேக் அ பிரேக், போயுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, திருப்பி எங்க விட்டீங்களோ அங்கேருந்து பாருங்க. நாட் அ ப்ராப்ளம். இதெல்லாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸ்கிப் பண்ணி கூட பார்க்கலாம். நம்ம கிட்ட தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம தான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். சாரி யோகராணிமா, நான் அது கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போயிட்டேன். ஸோ ஐ திங்க் ஹி ஹேட் பீன் ரைட்டிங் த டைரிஸ் ஈவன் அட் த டைம். எனக்கு வந்து அதுதான் தெரியலமா. ஏன்னா நான் இன்னும் அந்த 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 பேஜஸ் வரல. ஸோ அதனால எனக்கு தெரியல. ப்ராபப்ளி நீங்க படிச்சதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த 1 வீக்லாம் அவர் வந்து என்ன சொல்றது, அந்த அந்த ஏன்னா நீங்க சொல்றது கூட ரைட்டா இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பரத் அவரு ஸ்டைல் ரக்ல போய் பேசினார் பாத்தீங்களா? ஒரு ஒரு ஆடியோ கிளிப்பிங் போட்டார் பாத்தீங்களா? அதுல கூட என்ன சொன்னாரு, அந்த 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 ஆடியோல பேசின அந்த ஒருத்தர் வெளியில உட்கார்ந்திருக்கிறவர் நினைக்கிறேன். நார்மல் வெளியில உட்கார்ந்திருக்கிறவர். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் சுஷாந்த் மேல வந்தாரு பால்கனியில. நான் ஹாய் சொன்னேன். ஹாய் 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 பாய்ன்னு சொன்னேன். அவரும் கைய காமிச்சாரு அப்படிங்கிறாரு. ஸோ எனக்கு தெரியல. இன்னும் ஒரு ஒரு அதுக்கு முன்னாடி தான் அவரை வந்து ரொம்ப டீசப்ஸ்டன்ஸ் குடுத்து அவரை ரொம்ப அன்கான்ஷியஸ்ல வச்சிருந்தது. அது எந்த பார்ட்டு? ஏன்னா அவங்க அக்கா வந்துட்டு போனாங்க. அதுவும் அந்த டைம்ல தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. அந்த டைம்லலாம் ரொம்ப அவரு தூங்கிட்டே இருந்தாரு. அப்ப கூட அவரோட கான்ஷியஸ்னஸ் சொல்லியிருக்கா, எழுதியிருக்கா டைம் கிடைக்கும்போது? இல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்காங்களே, எப்படி எழுத விட்டுருப்பாங்க? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்குது. ப்ராபப்ளி அவரோட டேலண்ட்டுக்கு, அவரோட மெமரி பவர், அவர் செஞ்ச அந்த யோகா, மெடிடேஷன்லாம் அந்த அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கூட எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராபப்ளி ஒரு டைம் லைன் போட்டா நல்லா இருக்கும். அதான் லாஸ்ட் டைம் வந்து தீப்தி மேம் கிட்ட கேட்டாங்க யாரோ ஒருத்தவங்க. நானும் கேட்டேன், வேற யாரோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். டைம் லைன் இருந்ததா அப்படின்னு. அது அது தெரியாது. பட் ஆனா வந்து அது பண்ண முடியும். சாஃப்ட்வேர் போட்டு பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அது தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். அது நீங்க சொல்லும் போதே ஒரு ஒரு மாரி எப்படி சொல்றது? அவர் அந்த டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாருல்ல. கூட இருந்த எல்லாம் ஹெல்ப் பண்ண நல்ல ஒரு பொண்ணு வந்து இப்படி ஆச்சேன்னு. அந்த மனநிலை எல்லாம் யாருக்குமே வரக்கூடாது, அந்த கஷ்டம்லாம்.
என்ன நடந்தது ஜி? சூரியனை பார்த்து இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாய் குறைக்கும். ஆனால் சூரியன் வெளிச்சம் கொடுக்கும். அப்படிலாம் இல்ல. அந்த அளவுக்கு நம்ம வேணாம் ஆவணுமா? ஏன்னா, ஏதோ விடுங்க. பட் தேங்க் யூ சோ மச்மா. அவ்ளோ அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் பெருசாலாம் அவங்க சொல்லல. பட் அவங்க அந்த இது சொன்னாங்க. அதனால தான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க. யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. ஃப்ரீயா விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. நான் ஓகே தான். ஹாய் சிஸ். நான் ஹரிஷ் அம்மா. எப்பவுமே நான் தான் வருவேன் என்னோட இல் சன்னோட ஐடியில. ஓ! ஓகே, ஓகே. நான் தான் இப்ப ஹரிஷ்குமார் சொல்லிட்டு இருக்கேன்ல. ஓகேம்மா. சூப்பர், சூப்பர். ஓகே. உங்க பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து அப்படியே சொல்லி இல்ல ஹரிஷ் அம்மானே சொல்றேன். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஹரிஷ் அம்மா. கடவுளுக்கு கூட பால் அபிஷேகம் பண்றது இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஃபீட் த புவர் பீப்பிள். எக்ஸாக்ட்லி அம்மா. எக்ஸாக்ட்லி. 4 பேருக்கு அந்த பால எடுத்து போய் குடுத்தோம்னா, அவ்ளோ சந்தோஷப்படுவாங்க. அது பண்ணுங்க. அததான் வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் நம்ம முன்னோர்கள் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சுஷாந்தா தான் சொல்லியிருக்காங்க. 4 பேர் வயிறு நிறையிற மாரி சாப்பாடு குடுத்தீங்கன்னா, அது ஓகே. யாருக்கோ ஒருத்தருக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கீங்க. சொன்ன மாரி கடவுளுக்கே குடுக்குற பால கூட நம்ம போய் 4 பேருக்கு வாங்கி குடுத்தா, அவங்களோட வயிறு வந்து ஃபுல்லா சாப்பிட்டு திருப்தியா உங்கள வாழ்த்துவாங்க. அதாவது நல்லா இருக்கும். ஐ மீன் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. மை சிஸ், மை லவ் ஆல்வேஸ் ஃபார் யூ. எனக்கு தெரியும் பூர்ணிமா சிஸ். அவர் ஃபேமிலி சப்போர்ட் டு யூ ஆல்வேஸ் மை சிஸ். மை டியர் வியூவர்ஸ், அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேரிங் ஹியர் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட். வி ஒன்ட் புஷ் எனிஒன் டு பி ஹியர். நேச்சுரலி தேங்க் யூ சோ மச். அதாவது இது யாரும் புஷ் பண்றதுக்கே கிடையாது. அதுதான் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து வி ஆர் நாட் டெல்லிங் அ ஸ்டோரி. திஸ் இஸ் லைக் அ ஹிஸ்டரி. வி ஆர் டாக்கிங் அபவுட் அன் ஹிஸ்டரி ஆஃப் அ பர்சன். அவர் வந்து எப்படி சொல்றது? எப்படி புரிய வைக்கிறது? இன்னும் தமிழ்ல ஏன் இன்னும் வரல? இவ்ளோ வந்து தமிழ் மக்களுக்கு இன்னும் நெறைய தெரியணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இன்னும் நெறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். அதனால தான் வந்து திப்தி மேம் நெனச்சா, எதுக்கு என்னைய சூஸ் பண்ணணும்? இவ்ளோ தான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே. அவங்க வந்தப்ப எனக்கு அவ்வளோ கூட கிடையாது. பட் அவங்க நெனச்சிருந்தா அவங்களே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி பேசலாமே. அது இல்ல அவங்க நோக்கம். இது வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். எல்லா லாங்குவேஜ் மக்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். அவ்வளோதான். ஏன்னா, இப்ப நடக்கிற விஷயங்கள் ரொம்ப டூ மச் கை மீறி போயிருது எல்லாருக்குமே. அந்த கை மீறி போயிட்டு நம்ம சொன்னாரு பாத்தீங்க சுஷாந்த். மனுஷன் சாப்பிடுற அந்த ரேஞ்சுக்கு வந்து வரக்கூடாது. அதுக்குள்ளாரயே வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, மும்பைல திருப்பியும் ஒரு பொண்ண வந்து இது பண்ணியிருக்காங்க. ரேப் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ண. அது இல்லாம நிர்பயா மாதிரியே வந்து கடப்பார வச்சு அந்த பொண்ண தாக்கியிருக்காங்க. அந்த பொண்ணோட அ இம் முக்கியமான அ உறுப்புகள்லாம். எவ்ளோ அந்த அந்த மனவேதனை, அந்த உடம்பு வேதனை எவ்ளோதான் அனுபவிக்கிறது ஒரு பொண்ணு சொல்லுங்க? எவ்ளோதான் இது டூ மச்சா இருக்குல்ல? ஒரு அளவே இல்லையா? லிமிட்டே கிடையாதா? இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து கண்டுக்க மாட்டேங்கிறோம். எந்த பேரண்ட்ஸுமே. பசங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா கவுன்சிலிங் குடுத்து சரி பண்ணணும். அத வந்து ஸ்கூலும் அத பார்க்கணும். அத வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அததான் நாளைக்கு நான் பேசணும்னு நெனைக்கிறேன் அந்த விஷயத்த தான். பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டூ யோகராணி சிஸ். சூப்பர். ஹாய் கௌதம். கௌதம்க்கு தான் தெரியும் என்ன பத்தி. ஹாய் கௌதம். ஓகே. Sharanya, yes, true. Your sessions about diary, it's very important for us. Important நினைச்சவங்களுக்கு பொக்கிஷம். Ignore them. இல்லடா ignore and I have to tell them. See, if you're not interested, nobody is like, இங்க வந்து worried. கமெண்ட் பாருங்க. நம்ம சொல்றது நல்ல விஷயம் சொல்றோம். அது நல்லபடியா கேளுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஆனா, பட் ஸ்டில் நாம பண்றது பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். சந்தோஷம். சூப்பர் சரண். தேங்க் யூ சோ மச். மற்றவர்கள் உணர்வுகள் திண்டாட தீண்டாதீர்கள். ஓகே. ஆமாப்பா. அதுதான் யாரோட ஃபீலிங்ஸ்லயும் ஓ விளையாடக்கூடாது. அவ்வளவுதான். மதிக்கிறோம். எல்லாரையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். அதே மாரி திரும்பியும் நீங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இல்லன்னா வந்து கர்மா. இப்ப நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்ணலாம், வேற யாராவது உன்னை தப்பு அதே உனக்கு வந்து சேரும். அததான் நடக்குது லைஃப்ல. ஜஸ்ட் மனுஷனா பொறந்தா ரெஸ்பெக்ட் குடுங்க. பணக்காரங்க தான் குடுப்போம். எனக்கு வந்து என்னது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தா, அவங்க கிட்ட போயிட்டு, "ஐயோ! ஐயோ! சூப்பரா பேசுறீங்க. நல்லா பேசுறீங்க" அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? யார் நல்ல இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்கன்னு பாருங்க. ஸ்ட்ரக் ஆகுங்க சம்டைம்ஸ். ஏன்னா, ஐ அம் ஆல்சோ ஹியூமன் பீயிங். நான் மட்டும் தப்பு பண்ண மாட்டேன். பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லல. நான் ஒண்ணும் பேச்சாளர் கிடையாது. நான் நடக்கிற இன்ஃபர்மேஷன 10 பேருக்கு சொல்லணும். அதுவும் ஹிந்தில இருக்கு. நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா, இன்னும் அது ரீச் ஆகும் நெறைய பேருக்கு. தெரியணுன்றதுக்கு நான் அத சொல்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் யோகானிமா சொன்னாங்க. தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் லவ்லி விஷஸ். தேங்க்ஸ் அ லாட். ட்ரூ சரண்யா சிஸ். ஓகே, ஓகே. ஐ திங்க் விஜய் வந்துட்டாரு. ஓகே. இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நான் பாப் அப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம படிச்சிடலாம்.
Talavi movie also celebrating much. When I saw the audience feedbacks very sad, my sis. ஆமா, தலைவி மூவி நல்லா இல்லைன்னா சொல்றாங்க. ரொம்ப ரேட்டிங் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க பூர்ணிமா சிஸ். மேபி அது வந்து என்ன சொல்றது, சும்மா அவங்க ப்ரொமோட் பண்ணணும்ன்ற சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டீம் ஏதாவது காசு கொடுத்து பண்ணுவாங்களா, யூஸ்வலா அந்த மாதிரியே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே எல்லாம் கல்வி கல்வி ஊத்தி ஃபைங் தான். எதுவுமே வந்து கரெக்டா காட்டல, எல்லாம் பயாஸ்டா காட்டியிருக்காங்க. இப்போ வந்து நல்ல சில ஓப்பனா சில விஷயங்கள் காட்டல, எல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது, எதையுமே கரெக்டா பண்ணல அப்படிதான் சொல்றாங்க. வணக்கம் சிஏமா, வணக்கம் சிஏமா. He has mentioned that. யாரு யோகராணிமா? ஓகே, he has mentioned that. ஓகே, ஃபைன், சூப்பர். பார்க்கலாம், நம்ம படிக்கலாம். இன்னும் கூட நம்ம ஃபாஸ்டா போகணும்னு நினைக்கிறேன். பூர்ணிமா சிஸ், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யோகராணி அவருக்கு. நான் அவர்களே சேர்த்துக்கிறேன். She 60 years maybe. மனோஜ். ஹாய் மனோஜ், வெல்கம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் மனோஜ். ஹாய் ஷாலு சிஸ், ஐ சா த போட்டோ. எந்த போட்டோமா? ஓகே, எந்த போட்டோ மென்ஷன் பண்ணுங்க கீழே, நான் கொஞ்சம் லிங்க் விட்டேன். தலைவி மூவி சப்போர்ட் பார்க்க கடுப்பா இருக்கு. அப்படியா ஷாலுமா? நான் என்னமோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாம் கல்வி ஊத்திஃபைங் தான். ரொம்ப ஷாலு சிஸ், ஹியர் நோ வயலன்ஸ், ஸோ ஐ கண்ட்ரோல்ட் ஹியர். அக்கா, ஐ திங்க் எஸ்எஸ்ஆர் டிசைடட் டு ரைட் டிஜிட்டல் டைரி ஆஃப்டர் திஷா ஜி டெத். இல்லடா, அவ்வளோ திஷா அது வந்து 8 days தானே ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ். 1 weekல தானே இவர் இறந்துட்டாரு. மேபி ஹி ரோட் இன் நார்மல் டைரி, பட் ஆஃப்டர் தட் டெத் ஹி மூவ் டு டிஜிட்டல் டைரி. அவ்வளோ குயிக்காலாம் வந்து 8 daysல கன்வெர்ட் பண்ண முடியாது சரண்மா. அவர் முதல்ல இருந்தே எழுதியிருக்காரு, அப்படியே இஸ் கண்டினியூயிங், அவ்வளோதான். ஹி இஸ் வெரி பிரில்லியன்ட். டைரிலாம் எழுதுனா இவங்கெல்லாம் வந்து எல்லாம் ஒரு வழி பண்ணிடுவாங்க, எரிச்சிருவாங்க. இது வந்து திப்தி மேம் சொல்லியிருக்காங்க, இதை வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, இதை வந்து டிஸ்போஸ் பண்ணவே முடியாது அளவுக்கு வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த கோடிங்ல எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க. அதான் பூர்ணிமா சிஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு படம் ஓடலையா, அதுக்கப்புறம் பெரிய பெரிய மல்டிபிளெக்ஸ்ல கூட போடல. 3 அயனாக்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிவிஆர் இந்த மாதிரி மல்டிபிளெக்ஸ்ல போடல. அவங்களுக்கு பெருசா வந்து லாபம் கிடையாது. படம் வந்து 2 weeksல ஓடிடிபில போட்டுருவாங்க. ஸோ பெருசா இது வந்து ஹிட் கிடையாது. ஏன்னா சும்மா அவங்க வந்து எப்பவுமே ஒரு படம் ஓடுதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்ச உடனே 4 பேரை வச்சு இது மாதிரி பேச வைப்பாங்க, அவங்க ஆளுங்களை வச்சு. அது வந்து யூஸ்வலா பண்றதுதான் சினி உலகத்துல, ஓகேவா? ஸோ அதுல பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்காதீங்க, ஓகே? பிளஸ் யூ யோகராணிமா. எல்டர்ஸ் பிளஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். எக்ஸாக்ட்லி, நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறது ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவான விஷயம், சந்தோஷமான விஷயம். உங்க பர்த்டேவை நம்ம எல்லாரும் இப்ப இன்னைக்கு செலிப்ரேட் பண்றது இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். சாய் சரண், ஹாய் சாய் சரண், வெல்கம். No, how can that time was not enough to write this much elaboration? கண்டிப்பா. ஸோ ஓகே, நான் இங்க தில்திலோட நிறுத்திக்கிறேன். ப்ளீஸ் மக்களே லைக் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் பூர்ணிமா சிஸ், மோர் லவ் டு யூ. Talavi movie has Aravind Swamy and a lot of good actors, well directed and scripted. Audience will want to watch the biography, which is close to actual events with entertainment effect according. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்றது கூட இருக்கலாம், பட் இதுக்கு முன்னாடி வந்து ரம்யா கிருஷ்ணன் அவங்க இதுல நடிப்புல வந்து ஒரு சீரீஸ் மாதிரி போட்டுட்டாங்க. ஸோ மேக்சிமம் அதுல இன்னும் கிளீனா நல்லா காமிச்சிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்காங்க. அதனால வந்து மக்கள் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இதுல காட்டுறாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம மக்கள்லாம் வந்து தியேட்டருக்கு போக மாட்டாங்க ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் வந்து இப்ப தியேட்டருக்கு போக மாட்டாங்கன்னு சொல்றேன். இன்னொரு விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் ஜெயாமா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க வந்து ரிவ்யூ கேட்டு தான் போறாங்க இப்ப மக்கள் எல்லாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு படம் வந்து ரேட்டிங் கூட ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க, 5 something கொடுத்துருக்காங்க 10க்கு. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன், ஐஎம்டி ரேட்டிங் பார்த்தேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயம் என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னா, கங்கனா ரனாவத் நம்ம ஊர்ல ஆளுங்களுக்கு ரொம்ப தெரியாது. அவங்கள எதுக்கு ஜேஜேவா போட்டாங்க அப்படின்னு, ஜெயாமாவா போட்டாங்கன்னு தெரியாது, ஓகேங்களா? ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. நம்ம ஊர்ல யாராவது ஒருத்தவங்களை போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி ஜெயாமாவோட பயோபிக்கை வந்து மோஸ்ட்லி வடநாட்டுல வந்து இப்ப எல்லாருமே வந்து பாலிவுட்டை வந்து பாய்காட் பண்றதுனால, அதுவும் கங்கனாவோட பர்டிகுலரா படத்தை வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இப்போ வந்து பிளஸ்ன்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ எஸ், யோகராணி அம்மாவோடது, அப்புறமா சிஎம்மாவோடது. ஓகே, இப்போ நான் இதோட பிரேக் எடுத்துக்கிறேன். Okay, the touching on a message. SR is my son too. It brings tears whenever I see the Namo Namo songs of the film Kedarnath. We lost a noble soul. Exactly, ma. எல்லாரோட பிள்ளை அவரு, எல்லாரோட தம்பி அவரு. ஸோ கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க, அவருக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகும்.
ஓகே மை ஃபோன் ரிங் டோன் இஸ் நமோ நமோ ஜி சங்கா சாங். ஐயோ எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் போல் நீங்க எல்லாம் இப்படியே பேசு, அவ்வளோ டச்சிங்கா பேசுறது. நீங்க வேற யாழ்ப்பாணத்திலிருந்து குத்து நடக்கிறது ரஜினி தேறியது பால் ரத்தம் எங்கே போகுது, இன்றைய தினம் ஒரு நேரம் சாப்பாடு இல்லை என மனிதர்கள் தெரியணும். மக்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யாழ்ப்பாணத்துல வந்து எமர்ஜென்சி சாப்பாடு கூட இல்லாம அங்கங்க வாங்கி பதுக்கி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வேற வழி இல்லாம சரியா சில பேர் பதுக்கி வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு ஒரு நாட்டிலையும் சாப்பாடு இல்லாம. புரிஞ்சுக்கோங்க. பால் அபிஷேகம், இது என்ன ரத்தம் அபிஷேகம் எல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு. ரேஞ்சே வந்து. ஆனா அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் ஒரு சில பேர் வந்து பால் வியாபாரிகள் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதை வந்து வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா இது பசங்களை வந்து வன்முறையை தூண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லா பேசுனாங்க. சோ அந்த மாதிரி எல்லாரும் பேசுங்க. வீடியோ கையில இருக்கு, போன் கையில இருக்குல்ல, ஒரு வீடியோ போடுங்க எல்லாருக்குமே, அப்பதான் தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. சோ ஓகே, இப்போ நான் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு நான் இது வரைக்கும் பிரேக் அடிக்கிறேன். சரண்யா அதுல இருந்து அப்புறமா நான் படிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இது 1/2 hour ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதை பார்க்காம விட்டுறக்கூடாது. அதுதான் ரொம்ப மெயின். நம்ம வந்ததே வந்து சுஷாந்தோட டைரி படிக்கிறதுக்கு. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் கண்டினியூ பண்றேன். ஓகேங்களா? ஸோ விஜய்ஜி, குட் ஈவினிங், வெல்கம், வணக்கம், வெல்கம் டு மித்ராவின் பார்வை. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் மித்ராஜி, தேங்க்யூ. வணக்கம், நமஸ்தே, வந்தனம் டு ஆல் வியூவர்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் வர மாதிரி இருக்கு, எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்களே வந்து சொன்னீங்க, ஒரு 2 நாள் பிரேக் எடுத்தா கூட ஒரு ரொம்ப பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கு இப்பெல்லாம். பட் எஸ், தேங்க்ஸ் மக்களே. பார்த்தேன் யாரையோ கழுவி ஊத்துனீங்க. கழுவிலாம் ஊத்தல, புரிய வைக்கணும்ல சில டைம். we have to tell our feelings also. definitely. நானும் வந்து ஹியூமன் பீயிங் தான். என்ன யாருமே பண்ணாதீங்க, எந்த ஹியூமன் பீயிங்கும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அவசியமே கிடையாது. யாரு நீங்க எனக்கு வந்து என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது, இல்ல நான் யாரு உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது? அவசியமே கிடையாது. மனுஷன் மரியாதை கொடுங்க. அது வந்து காஸ்ட் பார்க்காதீங்க, ரிலீஜியஸ் பார்க்காதீங்க, பணக்காரனா ஏழையா பார்க்காதீங்க. இந்த மாதிரி இருந்தாதான் வந்து சமமா இருக்கும் நம்ம ஊரு. இல்லைன்னா நம்ம இதே பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நீங்க சொல்றது சோ ட்ரூ. பட் இவங்க கிட்ட எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இது உங்களோட ஷோ, நீங்க பண்றீங்க, அவங்கள மாத்துறதுக்கு நம்ம சொல்லணும். அவ்வளவு மாறது அவங்க இஷ்டம். சூப்பர். யாருக்கு 60th பர்த்டே? யோகினி அம்மாக்கா? ஆமா, யோகினி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யோகினிமா. ஐ மீன் லைக் சோ கிரேட், சோ நைஸ். உங்க 60th பர்த்டே பிலேட்டட் விஷஸ். இன்னும் மித்ராஜி சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 100 வருஷம் எங்களோட நீங்க வாழ்ந்து உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பயுமே இருக்கணும் எல்லாருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணி எங்களோட நாங்களும் உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வருது எங்களுக்கு. ஸோ டெஃபினெட்லி நீங்களாம் வந்து எங்க கம்யூனிட்டில இருந்து எங்களுக்கு ஒரு blessing கொடுத்தீங்க. எங்க கம்யூனிட்டில நம்ம கம்யூனிட்டி அவ்வளவுதான். நம்ம கம்யூனிட்டி. Yeah. So that's a really boost for all of us. So once again, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. Okay, first ரொம்ப லேட் ஆயிடுச்சு. So let's start the pages. ஏன்னா we have to போல நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நம்ம வந்து இப்ப படிக்க போற சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவரோட சீக்ரெட் டிஜிட்டல் டைரி நம்ம தீப்தி மேம் அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல அவங்களே டீகோட் பண்ணி போட்டிருக்காங்க, அவங்களுக்கு கிடைச்ச அந்த டைரிய. ஸோ அந்த பேஜஸ் நம்ம அவங்களோட பெர்மிஷன், தீப்தி மேமோட பெர்மிஷனோட we are taking it. அதை நம்ம எடுத்து விஜய்ஜி இங்கிலீஷ்ல படிக்கிறாரு, நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். ஸோ தமிழ்ல முன்ன பின்ன இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஓகேங்களா? ஸோ we will go to now readings. ஓகே, நான் வந்து மியூட்ல இருக்கேன். சூப்பர் மித்ராஜி. அதே டிஸ்க்ளைமர் நான் ஆல்ரெடி இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன். so that we are all clear. All the pages which we are reading and which we have been reading are taken from Deepti's Twitter handle, and with her permission we have downloaded those pages and we are translating them in Tamil. I'm reading in English and Mitraji is translating them in Tamil. So for any further reference, if you want to refer while I'm reading, you're always welcome to go to her Twitter page and check the pages. Normally you don't find immediately, so please, we used to always give the page number, so please you can always go through the page numbers and cross check if the contents are true or not, so that you know that we are not manipulating anything while I'm reading. Yes, and ஓகே மக்களே, ஸோ வாங்க போலாம். மறுபடியும் ஸ்க்ரீன் இந்த பக்கம் இருக்கு. ஸோ என்னோட ஃபேஸ் இப்படி இருக்கும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஆக்சுவலா இது கூட சொல்லிடணும், தித்தி மேம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இது மாதிரி நம்ம வந்து
ஹனி ட்ராப்பிங்லேருந்து மாட்டுறவங்கள வந்து Yeah. அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, மன்னிச்சிடுங்க நடுவுல பேசினதுக்கு. #we don't judge you அத வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, சூஸ் பண்ணியிருக்காங்க. இத யார் செலக்ட் பண்ணி குடுத்தாலும் எனக்கு ஞாபகம் இல்ல. எல்லாருமே நீங்க எழுதுனீங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க் யூ. ஸோ நம்ம வந்து ட்விட்டர்ல இனிமே வந்து டெய்லி மார்னிங் இது ஒரு ஒரு கோட்டோட நாங்க ட்வீட் பண்றோம். நீங்களும் ட்வீட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க என்ன ஃபாலோ பண்றதா இருந்தா நீங்க ரீட்வீட் பண்ணுங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேன். வி டோன்ட் ஜட்ஜ் யூ. அதை நான் மேல கோட் எழுதிட்டு நான் அப்புறமா நாங்க வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ. நீங்க ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல அது எழுதிடுங்க, இல்ல கம்யூனிட்டில அது போட்டுடுங்க, so that we know exactly how it is written. Capital small எல்லாமே வரணும். And once again மக்களே, this is also very important for நம்ம மூமெண்ட்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து இந்த ஹனி டிராப்பிங்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 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 பாசிட்டிவ் சைன் மாதிரி. சேம் கோஸ் எப்படி மீ டூ மூமெண்ட் பாட் எல்லாரும் வெளில சொல்ல வச்சதோ, அவங்களுக்கு நடந்த கொடுமைகள்லாம் சொல்ல வச்சதோ மீ டூ மூமெண்ட், அதே மாதிரி திஸ் ஒன் ஹேஸ் டு, இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் டு பிரிங் தேம் அவுட் அண்ட் பிளஸ் டு ஹெல்ப் அஸ் ஃபர்தர், ஸோ தட் அவங்க இதுக்கு மேல அவங்க குற்றம் பண்ணாம நம்மள வந்து தே டோன்ட் பீனலைஸ். அவங்க பண்ண தப்புக்கு சொசைட்டி ஷுடன்ட் பே. எந்த விதத்துலயும் சொசைட்டி பே பண்ணக்கூடாது அவங்க பண்ண தப்புக்காக. So it's very important. So yes, Mitraji, என்ன சொன்னீங்க? Sorry. We don't judge you. We don't judge you. Yes, exactly. Yeah, we don't judge you. It should be a big movement. It should be a big support for எல்லாருக்குமே. இந்த மாதிரி மாற்றவங்களுக்கு பிளஸ் இன் ஃபியூச்சர்ல மாற்றவங்களுக்கு கூட. I mean like, நீங்க பயப்படாதீங்க, we are with you. Exactly. நீங்க பண்ண தப்புலாம் we are with you. So don't worry. ஏன்னா எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. எவ்ரிபடி இஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ எஸ், கம்மிங், லெட்ஸ் கோ டு தி பேஜஸ். எல்லாரும் மக்களே, பேஜ் நம்பர் 15. இப்போ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே படிச்சோமா பேஜ்? யா, சுஷாந்த் வந்து ஃப்ரைடே படிக்கல. எஸ், ஃப்ரைடே விநாயகர் சதுர்த்தி. ஸ்பையிங் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்பையிங் ப்ரோக்ராம். யா, ஏஐ ப்ரோக்ராம். அவங்க எப்படி எக்ஸாக்ட்லி. அண்ட் சுஷாந்த் எப்படி வந்து ஏஐ ப்ரோக்ராம் அதை கோடிங் பண்ணி இட் வில் ஹெல்ப் டு டீகோட் த ஸ்பையிங் ப்ரோக்ராம்னு சுஷாந்த் எழுதியிருந்தாரு. அண்ட் தட் சுஷாந்த் ஏஐ ப்ரோக்ராம் வில் ஹெல்ப் அஸ்ன்னு. ஸோ அந்த பேஜோட லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிச்சிடுறேன், ஸோ தட் வி ஹாவ் எ கண்டினியூட்டி. Proceed. This is how the work has to be done, and I'm sure that we will gain success out of it, because for now the thing that we first need to do is to get going with the flowchart, prepare these pointers, and make people whom do we have to start with. Next one nimisham okay. Oh sorry, adu on the previous page number 15. This was the last page ponavati padichadu. So yes, for everyone with a peaceful satisfaction, both in mind, heart, and body. This is what real success for me is. And as far as my work goes, this work will ensure that these people don't get off the hook easily and are taken to task. And once this happens, these people cannot have any way out and should not have any way out. What they have done till now, and should not have any way out to what they have done till now. There was no one to keep check on them now that their days are up. We need to teach these people a lesson and then be prepared to keep continuing this work, because one sec Makley. இது கூட வந்து ரொம்ப நல்ல ஃபியூ ரியலி குட் லைன்ஸ் மக்களே. இது வந்து அகெயின் சுஷாந்த் நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு த்ரூ தீஸ் லைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கே. ஸோ ஐ வில் பே அட்டென்ஷன், இட் வில் பி ரியலி நைஸ். அஃப்கோர்ஸ் மித்ராஜி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, பட் ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்குறேன், கேளுங்கன்னு. These days are we have to teach these people a lesson and then be prepared to keep continuing this work, because these people are like weeds. You clear them totally once, they will keep surfacing again and again. This battle is going to go on till the time mountain stands on earth.
So once these people, true faces are out, that doesn't mean we have achieved our victory. The biggest curse on humanity is the weak memory. The biggest curse of humanity is the weak memory we have. Till it is in news, till the issue is making rounds, we all remember it. But once it's subsidized, we forget. And that's how these people come back and come back more stronger. Classic example of this is Arvind Kejriwal and his rise to power. When he was with Anna Hazare, he was claimed that he was never interested in politics. But what is the reality? Now there will be a lot of these things that will keep happening. So the main thing that has to be done is that once these people are down, we just need to escalate our work and keep taking ground reports and keep having our eyes on these people, thus ensuring that the weed is kept in check. If not, there is no real point in fighting any such battle, because the max impact it will have if no proper follow up is made is the time, because these people know it for a fact that once the heat of the issue is over, the issue is over. Now playing on the once the heat of the issue is over, the issue is over. Now playing on this mindset of these people only mindset, these people only I have instructed my team that if anything goes wrong to any one of us who is part of this mission, we shall stay quiet till the issue dies down and they feel okay. Now the issue is they feel okay. Sorry, Makle, line mix out. The issue dies down and they feel okay. Now the issue is over and get back off their protective and defensive instinct. And then we shall strike. This is loud and clear each one of our minds that the only way these people can be struck is when they least expect it. I think நான் இன்னொரு படிக்கிறேன் எனக்கு I didn't feel that it was properly read. ஏன்னா இல்ல அந்த once again அந்த punctuation mark grammar இல்லாத காரணத்தினால I I I I lose the track. எங்க ஸ்டாப் இட்ஸ் ஓகே பண்ணோம், எங்க விஜய்ஜி, நோ ரீட் பண்ணோம். ப்ராப்ளம். ஒன்றும் Yeah, ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் படிங்க, ஒன்றும் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் லைன் yeah, படிங்க. I will read those lines once again. ஏன்னா it's very important lines. அதனால தான் மக்களே. So yeah. Um, yeah. These people are listen now to keep continuing this work, because these people are like weeds. You clear them totally once, they will keep surfacing again and again. This battle is going to go on till the time mountains stand on earth. So once these people true faces are out, that doesn't mean we have achieved our victory. The biggest curse on humanity is the weak memory we have. Till it is in the news, till the issue is making rounds, we all remember it. But once it subsidizes, we forget, and that's how these people come back and come back more stronger. Classic example of this is Arvind Kejriwal and his rise to power. When he was with Anna Hazare, he was claimed that he was never interested in politics. But what is the reality now? There will be a lot of these things that will keep happening. So the main thing that has to be done is that once these people are down, we just need to escalate our work and keep taking ground reports and keep having our eyes on these people, thus ensuring that the weed is kept in check. If not, there is no real point in fighting any such battle, because the max impact it will have if no proper follow up is made is for 5 years, and the only thing these people have and we don't is time. They will play all the tricks in the book to buy time or give it time, because these people know it for a fact that once the heat of the issue is over, the issue is over. Now issue is over. Now playing on this mindset of these people only, I have instructed my team that if anything goes wrong to any one of us who is part of this mission, we shall stay quiet till the issue dies down and they feel okay, the issue is over, and get back off their protective and defensive instinct, and then we shall strike. This is loud and clear in each of our minds that the only way these people can be struck is when they least expect it. That's it on what my action plan is going to be now. Continuing further with the names, one thing let me make it very clear.
very clear here is that see some names I myself before writing them was in total shock and confusion as to how this name came out. But when the fact and the matters around it connects, there is no denial that sometimes truth is more bitter than you expect. And it is often is only the substitute of truth. For truth is truth. And it often is more painful and it hurts the most when it comes out, but that doesn't mean it's not the truth. Whatever the pain or whatever comes out, the only substitute for truth is truth, nothing else. And truth doesn't need any kind of show off or promotions when it makes its way out. It makes it out, sometimes in the most confusing and diplomatic way, but the truth comes out on its own. But for me, I don't want to wait for it to come out and it's come out on its own. I want to get it out and make sure the purpose process happens a bit sooner because this is reached the height of it. This mafia and the nexus around it, if left unchecked even now, will become so powerful that potentially they will become a superpower whom no one can destroy. That is why the urgency is needed in the situation, and the growth these people are now having is at an alarming rate, and this speed has to be cut down. If not, the mere thought itself of what could our tomorrow be is good enough to go sleepless for nights. But this is not the case that is going to happen. I too close to this, just a few more papers. I'm too close to this, just a few more papers and a few more people to meet. Everything will be out in the eyes of general public, and the public then can decide what has to be done with whom. End of the slide 17. And the public will decide and how it has to be done. The best way to tame these jackals down is attack them when they least expect it. This is my plan of action. You can have your own when you are reading this. It is not necessary that our thought process match, but it is very important that our intentions match, because such battles can only be won if our intentions are right. And only when the intentions are right, this battle can move on. You will be super tempted. Oh, no. Sorry. When the intentions are right, this battle can move on. This battle can move on. You will be super tempted and can actually give it to the temptations that is put on you. But yet again, remember one thing: it's only in your mind. What is more important, temporary temptation or satisfaction forever? I picked the latter because for me, no money or success or fame can stand at higher pedestal than any peace of mind and satisfaction in my heart. And this is giving me exactly the same peace in my mind and satisfaction in my heart. That what I'm doing, it's doing good to someone. This feeling itself is of a total different level, and the and the enjoyment around it, you too will make out when you get those positive vibes for the positive work that you are doing. Next name in the list, Mahesh Bhatt. This man does not need any introduction. Right from the time I'm still not sure about Divya Bharti, but I can put it in this way. Whenever there was foul, this man had an important role to play. Whenever there was a foul, wherever there was a foul, this man had a very important role to play. Let's start it from the beginning. For the thing which I kind of have an idea about, I did have some meetings with the man and have mentioned in detail about those meetings in the earlier pages. This man was there everywhere, be it Sheena Bohra case, be it Praveen Babi case, be it Jia Khan case. And it's believed, some people also say that an emotionally down Rabia Khan was warned by this man to stop, else watch out for dire consequences. The people who have known Praveen Babi slash Jia have just one thing in common to say, though these are two different incidents put to rest in two different methods. The core revolved around this. When I tried to get in touch with neighbors of Praveen Babi, the people said she was pushed in solitary confinement, but she never was low on her spirits. She never used to interact much with anyone, but the limited interactions she had, she always sounded sense and sounded
that she was a warrior, and this death, whatever be the case, whoever says anything, even though it's quite clear to the naked eye that it is due to the loneliness or whatever people want to call to call it, but there had been a lot of harassments done to Praveen Babiji. From the time she came out in open about certain things, no one would want to speak about it, but deep down inside it, it did look fishy to all of us neighbors here in this context. Oh, sorry, once again I jumped the line. Loneliness or whatever people want to call it, but the limited interaction she had, she always sounded sense and sounded that she was a warrior, and this death, whatever be the one, but the limited interactions she had, she always sounded sense. Who? Ha. Sorry, Magle. Once again, I'll read it. I will start once again from the Praveen Babi and Jia Khan case. The people who have known Praveen Babi and Jia have just one thing in common to say. Though these are two different incidents put to rest in two different methods, the core revolved around this. When I tried to get in touch with the neighbors of Praveen Babi, the people said she was pushed in solitary confinement, but she never was low on her spirits. She never used to interact much with anyone, but the limited interactions she had, she always sounded sense and sounded that she was a warrior, and this death, whatever be the case, whoever says anything, even though it's quite clear to the naked eye that it is due to the loneliness or whatever people want to call it, but there had been a lot of harassments done to Praveen Babiji. From the time she came out in open about certain things, no one would want to speak about it. But deep down inside, it did look fishy to all of us. Neighbors, here in this context, what I mean is some people who were around in her locality and her social contacts, some people to places where she regularly visited, and some are the people who she was in touch with. These didn't want a mention of their name to be made, so I have used the term neighbors. Don't get confused here that did she really have neighbors or what? Or what is it that I'm trying to say here? All I trying to say here is that circle in which she was in, these are the words that I heard from there which are coming on papers here. The woman was very strong, but since the time she wanted to come out on the tada and some other things she had discussed about the tada and things she has discussed about, the evil game of these people started. Next slide 18. Of these started. உங்களுக்கு ஓகேவா விஜய்? நீங்க ரொம்ப டயர்டா முடியாம இல்ல it's little bit mixing out the lines எனக்கு கொஞ்சம் சின்னதா ஸ்கிரீன்ல சின்னதா இருக்கிறதுனால I'm just jumping the lines when I'm reading. So if you have the ஃபீல் பண்ணாங்க டயர்டா இருந்தா என்னை ட்ரான்ஸ்லேட் பண்ண சொன்னாங்க. No, just last page let me read. Thanks CMA. I know, but இது படிக்கிறதே வந்து sometimes it's really hard, ஏன்னா sometimes some lines in the whole thing how they have decoded is there is no punctuations, there is no full stop, there is no continuity, so sometimes and some words are not properly decoded also, so sometimes you miss the whole essence. Enappa ipdi varudhe idu sense I'm reading, I have to make some sense, so adha I'm sometimes I lose the track, but thanks Yema. Thanks for the consideration. Yeah. The evil game started. The man who was leading the flock was Mahesh Bhatt. I have seen her with him so many times here. When she used to walk in, she was in all smiles. But when she used to go out, tears hid in the smiles. This is what someone from some hotel told me when the time comes for the matters to be out, I will definitely take the names. But now, for the safety of everyone who has believed me or is believing in me, I need to ensure that I keep things in close wraps till I'm ready to come out with it in all open. Mahesh Bhatt had a major role to play even in Jia Khan's case. In the words of three people, I find the connection to Bhatt and also the fact that this man was one of the first person to threaten that mom who had just lost a piece of her flesh and was totally in shock. The biggest glitch in that investigation was that Suraj's father, Aditya Pancholi, many say his phone records were never checked.
I'm not quite sure to what extent this news is true, but what I have laid my hands on makes me believe that the news that I have got to hear that Aditya's phone records were not checked is because the reports that I have and some papers which I have, I cannot take any guarantee whether it is genuine because I have just laid my hands on it, clearly reads the conversation between Salman Khan, Aditya Pancholi, and Mahesh Bhatt. Now, this indeed is another very interesting connection which can actually do a lot of good to the current cause, which is on hand, and being human will again come into the picture. I will come back to it in some times, but first let me finish what my findings had to speak. There were continuous calls made, and most of the calls that were made were on three-way lines, where all three were together on one call, and it looked as if the entire incident was planned together and executed perfectly. If the reports that I have got are to be believed, I'm using the term are to be believed is just because of the fact that there are laymen reports and people who have given this to me are trustworthy, but they themselves say this can mean anything. The only people here are the people who run behind money. Investigations was done in such a way as to destroy everything rather than to reach to that conclusive evidence which can decide what is the real story, and to large extent the involvement of Zarina Waheb and the angle of Ram Jetmalani. I think bottom line, I will for sure approach her and give her all that I have found out so that she can fight the battle much better. At least in this case, someone from the family is there on the ground and leading from the front for actions to happen. But the irony is that these people, the people against whom the fight is, are so deeply rooted and connected. I salute that mom for her fight and the courage she has maintained for such a long time. I can vouch for it that more often than not there were instances created for her where she was forced to walk out, but that iron will stand true to the word that a mother is a mother and can do anything for her child. Rabia ji, the fact that you are saying in media, I pray you get justice for your daughter, and I for sure will play my role in it once I get conclusive evidences, which I'm very close to lay my hands on, and then I will definitely contact you and try and get connected to you. End of the slide. Yes, Mitraji. Mute. கமலக்கண்ணன் மேம் உங்களை தான் நான் சங்கீதா மேம் சொல்லிட்டு உங்களுக்கு தான் நான் எல்லாம் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன். அதனால நான் கமலக்கண்ணன் போடல, சங்கீதான்னு போட்டிருப்பேன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது. ஓகேவா? நான் இனிமே வந்து கமலக்கண்ணனே போடுறேன். ஓகே, தப்பா நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். ஓகேவா? ஸோ ரைட், நம்ம இப்போ வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு போகலாம். ஓகே விஜய்ஜி, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி நம்ம டிரான்ஸ்லேஷன் போகலாம். ஸோ கடைசியாக நம்ம பார்த்தது வந்து 15 பேஜ் நம்பர் 15. அதில் வந்து ஸ்பையிங் ப்ரோக்ராம் பற்றி எப்படி வந்து மக்கள் மேலே ஸ்பை பண்ணுறாங்க, ஒரு ப்ரோக்ராம் வச்சு எப்படி ஸ்பைன்னா எப்படி ஊடுருவுறாங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாமல். அதே மாதிரி ஏஐ ப்ரோக்ராம் வச்சு அது என்ன பண்ணலாம்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் வந்து சொல்லியிருந்தாரு நம்ம கிட்ட அவரோட 15வது ஸ்லைட்ல. இப்போ நம்ம 16வது ஸ்லைட்ல படிக்கிறோம். ஸோ இதுல என்ன சொல்றாருன்னா, கல்பிரிட்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப கிரைம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தப்பிக்க கூடாது, இப்போ வந்து ரொம்ப ஹை டைம், இது வந்து ரொம்ப அதிகமா பண்ணிக்கிட்டே போறாங்க. இனிமே நம்ம வந்து இதை தப்பிக்க விடக்கூடாது. இது வரைக்கும் வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்க யாருமே இல்லை. ஆனா நம்ம தான் வந்து கேள்வி கேட்டு அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இது ஒரு நல்ல என்ன சொல்றது, ஓகே ஓகே, இது வந்து ஒரு நாள்ல நம்ம செய்யற வேலை கிடையாது. இது நம்ம வந்து தினமும் அவங்கள வந்து நம்ம கேள்வி கேட்கணும். தினமும் அவங்கள வந்து நம்ம வந்து அவங்க தப்பு பண்றதை வந்து தெரிய வைக்கணும். ஸோ இது ஜஸ்ட் ஒன் டேல கம்ப்ளீட் ஆகிற வேலை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் தேவையில்லாத இந்த செடி மாதிரி நம்ம வந்து நம்ம கார்டன்ல நம்ம தோட்டத்துல வந்து நிறைய நல்ல நல்ல செடி வச்சிருப்போம். அது பக்கத்துல தேவையில்லாத செடி வந்து இருக்கும். அதை நம்ம எடுத்துருவோம். எதுக்காக?
அது நல்ல செடியும் கெடுக்கும். அதோட அதோட சத்துக்கள் அது உறிஞ்சிக்கும். அது மாரி அந்த செடி தேவையில்லாத செடிய நம்ம எப்போ ஒரு நாள் மட்டும் எடுத்து போடுவோமா? இல்ல. நம்ம வந்து வருஷம் ஃபுல்லா அத கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாரி தான் நம்ம இவங்கள வருஷம் ஃபுல்லா தேவையில்லாத செடி மாதிரி இவங்கள கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, இவங்கள ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் காட்டி குடுத்துட்டு, இவங்க தான் தப்பு பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லி நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கவே கூடாது. அ ஏன்னா, நம்மல்லாம் ஒரு நாள் மறந்துருவோம். இது வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு நாள்ல மறந்துருவோம். ஸோ மக்களுக்கு வந்து இது ஒரு வியாதி, ஞாபக மறதிங்கிறது ஒரு வியாதி. பின்னாடி போய் பார்க்க மாட்டோம். பின்னாடி என்ன நடந்தது நம்ம வந்து ஈஸியா மறந்துரும். ஏன்னா, இப்ப நம்ம இன்னைக்கு இன்னைக்கு ஒருத்தர நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம். இப்ப இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப ராபியாவோட அந்த சைஃபின்ற பொண்ணு வந்து டெல்லில நடந்தது. நம்ம 2 நாள் பேசுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இன்னும் 1 வாரம், 2 வாரம் ஆச்சுன்னா நம்ம மறந்துருவோம். அது அவங்களோட பிளஸ் பாயிண்ட். ஸோ அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ராபியா அது வந்து இதுல போடல. நான் எக்ஸாம்பிளா நான் குடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இவங்கலாம் வந்து ஒரு நாள் காட்டி குடுத்தா மட்டும் போதாது. ஏன்னா நம்ம எல்லாம் மக்கள் வந்து ஒரு ஞாபக மறதி இருக்கிறதுனால மறந்துருவோம். ஸோ அதனால வந்து அப்போ இவங்களெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா திரும்பவும் எப்படி இருந்தாலும் வர ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம மறந்துடுறோம் இல்லையா? அந்த கேப்ல வந்து இவங்க திரும்பியும் வர ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் வந்து இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். திரும்பி வராம இருக்கிறதுக்கு, திரும்ப அவங்க வந்து பழைய விஷயங்கள் செய்யாம இருக்கிறதுக்கு. எப்பவுமே நம்ம வந்து இந்த தப்பு பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து ரொம்ப அ ஒரு ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க மேல. அவங்க வந்து சரி இவங்க திருந்திட்டாங்க. இவங்க இப்போ வந்து சைலன்ட்டா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு விட்டுறக்கூடாது. ஸோ அது அது வந்து அவரு சொல்றாரு. இது வந்து நல்ல எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்றாரு. நல்ல எடுத்துக்காட்டு யார சொல்றாருன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவரு வந்து இப்ப டெல்லியோட அ முதலமைச்சர். ஸோ அண்ணா ஹசாரே இருந்த வரைக்கும், ஓகே. அண்ணா ஹசாரே இருந்த வரைக்கும் எனக்கு வந்து அரசியல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னவரு, இன்னைக்கு என்ன பண்றாரு? இன்னைக்கு வந்து அரசியல் தானே பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் என்ன மாரி அரசியல் பண்றாரு உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. அப்ப இப்ப நாமெல்லாம் இவ்ளோ சண்டை போட்டு திரும்பவும் கண்காணிக்கலன்னா, இவங்க திரும்பவும் வந்துருவாங்க. ஸோ அப்போ எல்லாமே வந்து வீணா போயிடும். ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சுஷாந்த் கேஸே எடுத்துக்கோங்க. நம்ம 1 1/2 வருஷமா போராடுறோம். நம்ம விட்டுட்டோம் அவ்வளோதான். இத அப்படியே விட்டுருவாங்க அவங்க. மூடி மறைச்சிருவாங்க. ஸோ அந்த மாரி தான் நம்ம மக்களாகிய நாம வந்து இந்த விஷயம் போராடிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள்ல விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன இவங்களுக்கு நேரம் அதாவது இவங்களுக்கெல்லாம் அதாவது இந்த தப்பு பண்றாங்க பார்த்தீங்களா? இவங்க அந்த பாலிவுட் இவங்கலாம் வந்து நெறைய டைம் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா, அவங்க வந்து என்ன வேணா பொறுமையா இருந்து வருவாங்க. ஆனா நம்ம மக்களாகிய நம்மளுக்கு வந்து பொதுமக்களாகிய நம்மளுக்கு வந்து நேரம் கிடையாது. ஸோ அடுத்தடுத்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைய பார்க்க போயிருவோம். ஸோ அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நம்மளுக்கு டெய்லி நம்ம வேல போணும். நம்மளுக்கு சாப்பாடு, நம்ம ஃபேமிலி பார்க்கணும். அதனால நம்மளுக்கு வந்து நேரம் குறைவா இருக்கிறதுனால, நம்மளுக்கு வந்து அதுல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம அதுல வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஈடுபாடு காட்ட மாட்டோம், மறந்துருவோம். ஆனா, அவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு நெறைய நேரங்கள் இருக்கு. அதனால யோசிச்சு எப்ப வரணுமோ அப்ப வருவாங்க அவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ காலப்போக்கத்துல மக்கள் வந்து மறந்துருவாங்க. என்னோட என்னோட டீம் இருக்குல்ல, அதாவது சுஷாந்தோட டீம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நாள் அவங்க எல்லாருமே சைலன்ட்டா போவாங்க. அதாவது தப்பு பண்றவங்க சைலன்ட்டா போவாங்க. இந்த பாலிவுட் சைலன்ட்டா போவாங்க பாலிவுட். ஸோ அந்த டைம் பார்த்து நீங்க அவங்கள அடிக்கணும். ஸோ அதுவரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீம் ஆகிய மக்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ அவங்க கண்டிப்பா அவங்க மைண்ட்ல, அவங்க தலையில இது நல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்க. அவங்களோட அவங்களோட முக்கியமான விஷயமா இத அவங்க வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது என்னோட டீம்ல இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து கிளீனா தெரியும் அப்படிங்கிறாரு. இதுதான் என்னோட ஆக்ஷன் பிளான். நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு விஷயத்துல அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் பிளானா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த எப்படி எடுத்துட்டு போறேன் அப்படின்றது வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அந்த சீக்வென்ஸ் சொல்றாரு. எனக்கு இந்த பெரிய பெரிய நேம் எடுக்கிறேன் இல்லையா? பெரிய பெரிய பேர்லாம் எடுத்தார் இல்லையா? அந்த பொலிட்டீஷியன் பேரு, இந்த அரசியல்வாதிகள் பேரு, சினிமாக்காரங்க பேரு இவங்கலாம் எடுத்தார் இல்லையா? அப்ப அதெல்லாம் எடுக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த மாரி பெரிய பெரிய பேர் எடுக்கும்போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா, சில நேரங்கள்ல வந்து உண்மை கசக்கும். நம்மளுக்கு வந்து, "ஓ! இதுவா? இப்படியா?" அப்படின்ற மாரி கசக்கும். ஆனா, கசக்குறதுனால வந்து இது உண்மை இல்லன்னு ஆயிடாது. உண்மைக்கு எப்பவுமே வந்து நெறைய அத ஜோடிக்கவே தேவையில்ல. அதுக்கு மசாலா தேவை கிடையாது. அது உண்மை தனியா எப்பவுமே தனித்து நிக்கும். உண்மை வந்து என்னைக்குமே வெல்லும் அப்படிங்கிறாரு. அதே மாரி உண்மை வந்து ஒரு நாள் வெளிய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா,
அது வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. நாமளும் அந்த உண்மைய வெளிய வர வைக்கிறதுக்கு நம்மளோட முயற்சிகள பண்ணணும். நம்மளோட வேலைகள செய்யணும்." அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் குற்றத்த வந்து செஞ்சு செஞ்சு ரொம்ப தூரமா இவங்க வந்து நம்மள விட்டு ரொம்ப அதிகமா தூரத்துல போயிடுவாங்க. இவங்கள அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா, இவங்க வந்து ஒரு நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து எங்கேயோ போயிருவாங்க. அப்புறம் இவங்கள நம்ம பிடிக்கவே முடியாது. இவங்கள வந்து நம்ம காட்டிக் கொடுக்கவும் முடியாது. இவங்க வந்து அந்த குற்றத்தோட உச்சகட்டத்துல இருந்து, அத திரும்பி திரும்பி செஞ்சு, நம்மளால ஒரு ஒரு பெர்சன்ட் கூட அவங்கள காட்டிக் கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப பெரிய லெவல்ல போயிருவாங்க. அத விடக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்றாரு. ஆ. அதுதான் இப்ப அது ஹை டைம் அத நிறுத்தியே ஆகணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நெறைய அ இத பத்தி நெறைய ஸ்லைட்ஸ் எழுதணும் நானு. எழுதி மக்களுக்கு அவங்க பார்வையில வைக்கணும். அப்போ மக்கள் தீர்மானிக்கட்டும். இத படிச்சு மக்களே வந்து தீர்மானிக்கட்டும் அப்படிங்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து இது வந்து எண்ட் ஆஃப் த அந்த அந்த ஒரு ஸ்லைட் முடிஞ்சிருச்சு. 17 ஸ்லைட் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த ஸ்லைட் போறோம். ஓகே. இவங்கெல்லாம் வந்து நரி மாரி தந்திரம் புடிச்சவங்க. நேரம் பார்த்து தான் வந்து கரெக்ட்டா இவங்கள அடிக்கணும். இவங்கலாம் ரொம்ப பதுங்கியே இருப்பாங்க. அவங்க எப்ப வராங்களோ, அத பார்த்து டப்புன்னு இவங்கள அடிக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஐடியா வரும். ஓகேங்களா? இப்ப எனக்கு ஒரு ஐடியா வருது இல்லையா? அத தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லல. அத நீங்க பின்பற்றணும்னு நான் சொல்லல. இப்ப உங்களோட ஐடியா வேறயா இருக்கும். ஓகே. ஆனா நம்ம எல்லாரோட கோல், எல்லாரோட பிளான், எல்லாரோட விஷயம் நம்ம எத நோக்கி போறோம். அந்த விஷயம் வந்து நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட நோக்கம் எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கணும். அது வந்து இவங்கள எல்லாருமே நம்ம தொரத்தணும். இவங்கள வந்து நம்ம வந்து எந்த கிரைமும், எந்த குற்றமும் நடக்காத மாரி பார்க்கணும். அதனால நீங்க என்னோட ஐடியா தான் நீங்க பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஐடியா எதுவா இருந்தாலும் அத நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாரு. உங்களுக்கு சில நேரங்கள்ல வந்து இப்போ அடிக்கலாம். அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே தூண்டும். இவங்கள இப்பயே போயிட்டு இவங்க அடிக்கணும். இவங்கள வந்து இப்ப புடிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா அப்படி பண்ணாதீங்க. நீங்க வந்து கண்டிப்பா நம்ம என்னன்னு பார்த்து நேரம் பார்த்து தான் எல்லாத்தையும் செய்யணும். அப்பதான் வந்து கரெக்ட்டா அவங்க மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுவும் மட்டும் இல்லாம, நீங்க வந்து அந்த அந்த உங்களுக்கு வந்து அந்த தூண்டி விடுறதுனால நீங்க போய் அவங்கள வந்து அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது சின்ன வெற்றியா தான் இருக்கும். நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து பெரிய வெற்றி வேணும். நம்ம வந்து ரொம்ப அதிகமா எய்ம் பண்ணணும். இவங்க எல்லாரையுமே காட்டிக் குடுக்குற அளவுக்கு நம்ம பண்ணணும். ஏன்னா, நான் அத தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ என்னோட லிஸ்ட்ல இருக்கிறது வந்து மகேஷ் பட். அடுத்தது அவர் லிஸ்ட்ல சொல்றாரு மகேஷ் பட். இவனுக்கு வந்து பெருசா அறிமுகம்லாம் தேவையில்ல. நான் நெறைய உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அவன பத்தி. உங்களுக்கும் நெறைய தெரியும். ஆரம்ப காலத்திலேயே வந்து எனக்கு திவ்யாஜி அவங்க இருக்கும்போது வந்து பெருசா எனக்கு இவன பத்தி ரொம்ப தெரியாது. ஆனா எந்த தப்பு நடந்தாலும் அங்க கண்டிப்பா இவன் இருப்பான் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இவனோட நான் வந்து ஒரு 2, 3 தடவ வந்து இவன நான் வந்து சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். ஆ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்னோட ஸ்லைட்ஸ்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா பர்வீன் பாபி, ஷீனா போரா, ஜியா கான் இந்த கேஸ் எடுத்தா எடுத்தா இவன் வந்து அதுல கண்டிப்பா இவனோட வேலை இருக்கும். இவனோட வந்து கை அதுல இருக்கும். அது மட்டும் இல்ல, ராபியா கான் அவங்கள வந்து ரொம்ப மிரட்டி இருக்கான். ரொம்ப அதிகமா மிரட்டி இருக்கான். இந்த கேஸ விட்டு போலன்னா, விளைவுகள் வந்து பயங்கரமா இருக்கும்னு எச்சரிச்சிருக்கான். நெறைய தடவ வந்து அவங்கள வந்து எச்சரிச்சிருக்கான். பர்வீன் பாபு கேஸ் இல்ல ஜியா கான் கேஸ் 2மே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2மே வந்து கொலை தான். ஆனா 2மே வேற வேற கோணங்கள்ல அத எடுத்துட்டு போவாங்க. வேற வேற வந்து வித்தியாசமான விஷயங்களா இருக்கும். ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த 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 பர்ட்டிகுலர் கொலை மட்டும் பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து வேற வேற கோணங்கள் எடுத்துட்டு போயிட்டு சாகடிச்சிருப்பாங்க. அதோட முக்கியமா வந்து அ என்ன விஷயம் என்னன்னா, பர்வீன் பாபி பத்தி வந்து இவரு சில விஷயங்கள் வந்து விசாரிச்சிருக்காரு. இவரு வந்து கேள்விப்பட்டிருக்காரு. அதாவது சுஷாந்த் சொல்றாரு. பர்வீன் பாபி அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க சைட்ல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமா இருப்பாங்கல்ல, வீட்டு பக்கத்துல, இல்ல அவங்க எங்கேயாச்சும் போய் மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கிறவங்க கிட்ட வந்து நான் பேசினேன். அவங்கள பத்தி விசாரிச்சேன். அவங்க சொன்னது எல்லாமே பர்வீன் பாபி வந்து அவங்க கொஞ்சமா பேசுவாங்க. ரொம்ப அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா, அவங்க தேவையில்லாம பேச மாட்டாங்க. அவங்க எது பேசினாலும் கொஞ்சம் தெரிஞ்சு கரெக்ட்டா தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க பத்தி நான் நான் நல்லா நல்ல விஷயமா தான் சொல்றாங்க இவங்க எல்லாருமே. ஒரு விஷயம் அவங்க வந்து அதாவது பர்வீன் பாபி வந்து தடா பத்தி அந்த தடா சட்டம் இருக்கு இல்லையா? கொண்டு வந்தாங்கல்ல. அந்த ரவுடீஸ் பத்தியெல்லாம். அந்த தடா பத்தி பேசணும்னு நெனச்சு வரும்போது தான் அவங்களுக்கு டிப்ரஷனு அதாவது ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, மன மனவலி மன மன ரீதியா பிரச்சனை அப்படின்னு சொல்லி, அவங்கள வந்து
அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. ஸோ அதனால தான் வந்து இவங்க வந்து தனிமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க. இதுதான் நான் வந்து டாக்குமெண்ட்ரியில எழுதுறேன். இதுல வந்து மகேஷ் பட் தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல தெளிவா இருந்து கொண்டு போவான். இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவன் தான் எடுத்துட்டு போவான், லீட் பண்ணுவான். அவன் தலைமையில தான் நடக்கும் இந்த மாரி விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப பேர் பர்வீன் பாபிய வந்து ஹோட்டல்ல பார்த்துருக்காங்க அவங்கள. அவங்க வந்து வரும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. ஆனா, திரும்பி போகும்போது அவங்க கண்ணீர மறைச்சுக்கிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாரி வந்து நெறைய தொல்லைகள் குடுத்துருக்காங்க இவங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு யார் சொன்னாங்கன்னு கண்டிப்பா நான் நேரம் வரும்போது சொல்றேன். நான் வந்து பேர் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து 3 பேர் சொன்னாங்க. ஸோ மகேஷ் பட் தான் ராபியா கான் மிரட்னா மிரட் மிரட் மிரட்னது. அ அத வந்து இவங்க இவங்க அத ரொம்ப ரொம்ப தீவிரமா மிரட்டியிருக்காரு மகேஷ் பட் அந்த ராபியா கான, அதாவது ஜியா கான் அம்மாவ. ஸோ போலீஸ் ரெக்கார்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆதித்ய பாஞ்சாலியோட ஃபோன் ரெக்கார்ட செக் பண்ணலன்னு சொல்லுது அந்த டைம்ல. அதாவது ராபியா அ ம் ரியா அ ஜியா கான் இறந்தப்போ, அந்த ஃபோன் வந்து ஏதோ ரெக்கார்ட் எதுவும் பண்ணலன்னு சொல்லுது. ஆனா, ஆதித்ய பாஞ்சோலி, சல்மான் கான், மகேஷ் பட் 3 பேரும் வந்து அவங்க கலந்து பேசி, ஃபோன்ல கான்ஃபரன்ஸ் கால்ல கலந்து பேசித்தான் அந்த டைம்ல இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய கொலை சதிய நடத்தியிருக்காங்க. கொலையும் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க 3 பேரோட கான்ஃபரன்ஸ் கால் அதுல இருக்கு. அத வந்து ஏன் இவங்க ரெக்கார்ட் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இது ஒரு பெரிய எவிடன்ஸ் அந்த கேஸ்ல. ஆனா அத மறைச்சுட்டாங்க. இதுல கூட கண்டிப்பா பீயிங் ஹியூமன்க்கு பெரிய கை இருக்கு. அதாவது பீயிங் ஹியூமனோட ஓனர் வந்து சல்மான் கான். அவங்க சம்பந்தப்பட்டவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க, அதுல பீயிங் ஹியூமன்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து ஆ 3 பேரும் சேர்த்து தான் இந்த கொலைய பேசியிருக்காங்க. ஜியா கான கொன்னிருக்காங்க. கச்சிதமா அத வந்து அவங்க பிளான் போட்டிருக்குது. இந்த கேஸ் இல்ல எ எ இந்த கேஸ்ல வந்து எது எடுத்தாலும் இவங்க வந்து எந்த கேஸ் இந்த கேஸ்ன்னு மட்டும் கிடையாது. எந்தெந்த பாலிவுட்ல யாரெல்லாம் வந்து டிப்ரஷன்ல இறந்திருக்காங்க, அந்த மாரி கேஸ்ல எடுத்தாலும் இவங்க 3 பேர் கண்டிப்பா அதுல இருப்பாங்க. இப்போ இதுல இந்த மாரி கேஸஸ்ல இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இல்லையா? இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்து போய் தடயங்கள்லாம் எடுத்துட்டு வராங்கல்ல. அது போய் அந்த இன்வெஸ்டிகேஷன் எதுக்கு நடக்குதுன்னு நெனைக்கிறீங்க? அந்த தடயங்கள்லாம் எடுத்து அத அழிச்சிடுறாங்க. அதுலேருந்து யாரும் மாட்டக்கூடாது. இதுக்கு தான் அந்த இன்வெஸ்டிகேஷனே பண்றாங்க. அப்படின்னு சொல்றாரு. ஸோ குற்றவாளிய வந்து கண்டுபிடிக்க அவங்க முயற்சி பண்ணல. குற்றவாளிய காப்பாத்துறதுனால அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்பாட்ல போயிட்டு அந்த தடயங்கள்லாம் அழிக்கப்படுகிறது. அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபைண்டிங்ஸ்ல சொல்றாரு. ஜரீனா வாஹே, ராம் ஜெத்மலானி கேஸ் இதெல்லாம் வந்து எப்படி வந்து மூடி மறைச்சிட்டாங்களோ, அப்படித்தான் வந்து இவங்களும் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற அழகு. ஸோ எனக்கு எப்போ வந்து ஃபுல்லா எவிடன்ஸ் கிடைக்குதோ, அ அ அதாவது அ ஜியா கான் பத்தி, அப்போ நான் வந்து ராபியா அம்மா கிட்ட கண்டிப்பா குடுப்பேன். அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு இந்த ஃபைட்டுக்கு வந்து கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன். கூட நின்னு உதவி பண்ணுவேன். ஏன்னா, இந்த ஒரு கேஸ்லயாச்சும் வந்து குடும்ப உறுப்பினர் வந்து நின்னு அவங்களுக்காக வந்து சண்டை போடுறாங்க. ஸோ ராபியா அம்மாவுக்கு வந்து எனக்கு வந்து அவங்க மேல வந்து பெரிய ரெஸ்பெக்ட், பெரிய மரியாதை. ஒரு ஒரு லேடியா இருந்து கூட அவங்க வந்து அம்மாவா இருந்து, தனியா இருந்து, அவங்க குழந்தைக்காக இவ்ளோ வருஷம் போராடுறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் கண்டிப்பா என்னோட உதவிய வந்து நான் செய்யணும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் சில தடயங்கள், சில சில விஷயங்கள்லாம் நான் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது எப்ப எனக்கு முழுமையா கிடைக்குதோ, அப்ப எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து அவங்க அம்மா கிட்ட நான் குடுப்பேன். அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆ அவங்க ஒருத்தவங்களாச்சும் தைரியமா நின்னு பேசுறாங்க, போராடுறாங்க, ஜஸ்டிஸ்க்கு போராடுறாங்க. ஸோ எனக்கு ஜியா கான் பத்தி இன்னும் சில எவிடன்ஸ் கிடைக்கும். கிடைச்ச உடனே ராபியா கான் அவங்க கிட்ட குடுத்து, நான் வந்து கண்டிப்பா இந்த கேஸுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட்ட வந்து நான் ராபியா கான் கூட நின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அத முடிக்கிறாரு. இதுதான் வந்து அ இந்த ஸ்லைட்ஸ்ல சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு இப்ப இத பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, இல்ல இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரியணும்னா, தயவுசெய்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இப்ப எழுதுங்க. நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ ஓகே. ஐ திங்க் யாருக்கும் எந்த டவுட் இல்லன்னு நெனைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஐ ஹேவ் காட் டு சே அபவுட் தி சப்ஜெக்ட். எதுல மித்ரா மேம் வேர் ஆர் யூ கோயிங் டு டாக் அபவுட் யூத்? ஓகே. ஆல்ரைட். இங்க வரைக்கும் இதுலேருந்து நான் பிஸி. இது பார்த்துட்டேன். இது படிச்சுட்டேன். ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்எஸ்ஆர் டெய்லி போடுங்க மக்களே ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்எஸ்ஆர், ஜஸ்டிஸ் ஃபார் சுஷாந்த் சிங், ஜஸ்டிஸ் ஃபார் ஜியா. மனோமா வந்து டெய்லி போடுவாங்க, ராஜிமா டெய்லி போடுவாங்க. அந்த மாதிரி
தயவு செஞ்சு உங்களால ஒரு நாள் ஒரு ட்வீட் போடுங்க, ஜஸ்டிஸ் ஃபார் சுஷாந்த் சிங். அது போயிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து இந்த ஃபைட் வந்து நிக்காது. கண்டிப்பா வந்து போயிட்டே இருக்கும். நம்ம ஜெயிப்போம். மேம், ஐம் ஆஸ்கிங் யூ, ஹவ் ஆர் யூ மித்ரா? கமலக்கண்ணன் மேம், தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை சங்கீதா மேம் கூப்பிடுறேன். ஸோ அதனால வந்து மன்னிச்சிடுங்க, ஓகேவா? ஏன்னா அங்கதான் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உங்களோட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் இது கூட உங்களுக்கு தான். சங்கீதா மேம் சொன்னது உங்களை தான், கமலக்கண்ணன் மேம். மித்ரம்மா, when are you going to talk about today's youth? அம்மா, ஆக்சுவலா நான் அதை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். அதோ இந்த பையனோட இவங்க அப்பாவை இவன் கொன்னு இருக்கான். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது கேட்கறதுக்கே. ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்றேன். அதை நாளைக்கு நான் பேசுறேன். ஏன்னா கண்டிப்பா இதெல்லாம் பேசணும். நம்மளோட யூத் வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம பேரண்ட்ஸோட ரோலும் அதுல ரொம்ப அதிகமா இருக்கு. அது கண்டிப்பா நம்ம வந்து எல்லாருமே என்ன சொல்றது, புரிஞ்சுக்கணும். இந்த பையன் தான் வந்து அவங்க அப்பா, அவங்க அம்மாவை, அதுக்கப்புறம் வந்து அவங்க தங்கச்சிய, 17 வயசு அவங்க தங்கச்சிய, அப்புறம் அவங்க பாட்டிய சுட்டுட்டான். இது ஹைதராபாத்ல என்ன? The accused Abhishek Malik had allegedly shot dead his property dealer father Pradeep Malik, mother Babli Devi, and maternal grandmother Roshni Devi, and their house in their house in Vijaynagar in Rohtak. While a 17-year-old sister succumbed to bullet wounds at Postgraduate Institute of Medical. ஆனால் அவங்களும் இறந்துட்டாங்க. 2 days கழிச்சு அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ இந்த பையன்தான். இதோட இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியும். பட் நான் நாளைக்கு வந்து இதை பத்தி பேசுறேன். அவன் கையில பாத்தீங்களா என்ன இருக்குன்னு? துப்பாக்கி வச்சிருக்கான். The accused Abhishek seen flaunting 2 pistols while seated next to his father. அவங்க அப்பா கூடயே உட்காந்து அதெல்லாம் கையில வச்சிருக்கான். என்ன சொல்லுங்க? இல்ல ஐ மீன் எப்படி வந்து பின்னாடி கூட ஒரு கன்னு வச்சிருக்கான் ஒருத்தன். அதான் அது கடைசியில அவங்க ஃபேமிலிக்கே வந்து இது வந்து எங்க எங்க இவ்வளவு ஃப்ரீயா கன்ஸ்லாம் வைக்க யார் இவங்க? ஐ மீன் லைக் we have to find out because இவ்வளவு ஃப்ரீயா கன்ஸ் நம்ம இந்தியால இவ்வளவு கன்ஸ் இவ்வளவு ஃப்ரீ ஆயிடுச்சு. யார் வேணா கன்னோட போட்டோ எடுக்கலாமா? எனக்கு புரியல எனக்கு. அதான் அவன் பையன்கிட்ட கொடுத்து பார்த்து ரசிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன புரியல. இது எந்த உலகத்துல இருக்கும்? சொன்ன மாதிரி இவ்வளவு ஃப்ரீயா இருக்குது. கையில 2 கன்னு, பின்னாடி 3 பேர் வச்சிருக்காங்க. யாரு இவங்க? தெரியல. இன்னைக்குதான் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனே பார்த்தேன். பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னடா நடக்குது? எல்லாரையும் as they refused money for gender reassignment surgery. ஆமா, அவனுக்கு வந்து இன்னொரு பையனோட இஸ் லைக் கே, ஐ திங்க். ஓகேவா? அவங்க ஹோமோசெக்சுவலா இது பண்றதுக்கு அவங்க வீட்டுல ஒத்துக்கல, எல்லாம் வார்ன் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பையன் வந்து நான் ஃபாரின் போயிட்டு சர்ஜரி பண்ணணும், எனக்கு அந்த பையனோட செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு காசு கேட்டிருக்கான். இவங்க வீட்டுல வந்து ரொம்ப பணக்காரவங்க, ரொம்ப செல்லம் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணாதனால அவன் வந்து இந்த வேலையை வந்து வீட்டுல வந்து எல்லாரையும் கொண்டு இருக்கான். அவனுக்கு தடையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த 20 வயசு பையன் வந்து ஜெயில இருக்கான். இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க. சிஸ்டர் 17 வயசு பொண்ணு அதுவும் இறந்துருச்சு 2 நாளுக்கு அப்புறமா. ஸோ என்ன நடக்குது நம்ம நாட்டுல? இதான் எனக்கும் புரியல. இதுதான் மக்களே, நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். இல்லைன்னா நம்ம நாடே வந்து இதே மாதிரிதான் ஆயிடும். ஸோ நான் பேசுறேன் யோகராணி, நாளைக்கு தான் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். நான் எப்படின்னு சொல்றேன், ஓகேங்களா? ஸோ கமலக்கண்ணன்ஜி, உங்களுக்கு தான் அந்த மெசேஜ். நாட் ஓன்லி படிக்கிறீங்களா இல்ல எடுத்துக்கிறீங்களா? இல்ல I'm good. Purnima Devi ji, not only Bollywood parents, in Tollywood parents also not correct an example of their children. நூல் போல சேலை, தாய் போல பிள்ளை. So true. I mean like எல்லாமே, I mean film industry எது எடுத்தாலுமே, எந்த film industry எடுத்தாலும் it's like a chain effect மாதிரி தான். அங்கிருந்தா எல்லாமே வந்து they are learning and they are trying to imitate Bollywood. So definitely வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். கரெக்டா போட்டேனா? பெஸ்ட் எக்ஸாம்பிள். பட் ஆக்சுவலி அவங்க சுதந்திரம் எல்லாம் பண்றாங்க. ஆனா அது ஒரு லிமிட்டோட இருந்தா நல்லா இருக்கும். இவங்க நல்ல ஒரு ரோல் மாடலா கூட இருக்கலாம். யாரும் தப்பு சொல்ல முடியாது.
ஓகேங்களா? See, அதே அகைன் நம்ம 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 தமிழ் இண்டஸ்ட்ரியிலே எவ்வளோ நல்ல ஐ மீன் லைக் குட் ஆக்ட்ரஸஸ் ஹூ ஆர் செட்டிங் எ குட் எக்ஸாம்பிள்னு இருக்காங்க. பட் பிகாஸ் ஆஃப் திஸ் எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு கல்ச்சுரல் யா நான் இது எதுக்கு போட்டேன்னா, இவங்க நெப்போட்டிசம் பத்தி பேசியிருந்தாங்க. அதுதான் அதுக்காக தான் நான் இது போட்டது. ஏன்னா இவங்க என்ன இவங்களுக்கு நெப்போட்டிசமா? இல்ல. அத பத்தி இவங்க பேசியிருக்காங்க ஒரு ஆர்டிக்கல்ல. என்னன்னா, ஆ பட் ஷி செட் ஷி ஸ்டில் ஃபீல் லைக் அன் அவுட்சைடர். அதாவது மும்பைய பொறுத்தவரைக்கும். ஐ ஃபீல் லைக் அன் அவுட்சைடர் பிகாஸ் ஈவன் ஆஃப்டர் 11 இயர்ஸ், ஐ ஹவ் ஸ்டில் நாட் அண்டர்ஸ்டுட் த ரைட் வே டு butter up people and the right group to be part of. I think I am musician first and then an actor. Nepotism, yes, I don't deny it as my surname is Asan. If it was just Shruti or something else, I wouldn't have got the initial attention that I got. But my trouble is that I am awkward. I don't know how to be a part of a group, whom to talk. I don't know how to be in a good books, while others know the smart way of doing it. இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இவங்களும் சொல்றாங்க பாலிவுட்ல வந்து ரொம்ப ஒதுக்கப்பட்டாங்க. அவங்கலாம் கேட்பாங்களாம். நீ வந்து தமிழ்ல 3 படம் நடிக்கிற, தெலுங்குல ஒரு படம் நடிக்கிற. நீ வந்து இங்க ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஹிந்தில அப்டி சொல்லிட்டு. இது சோ இதெல்லாம் வந்து அவங்களையும் வந்து ஒரு ஒதுக்குறதுக்கான ஒரு விஷயமா அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா வந்து நெப்போட்டிசம் இருக்கு. ஆசன்ன்ற பேர்னால எனக்கு நெறைய படம் வாய்ப்பு வருது. ஆனா ஸ்ருதின்ற பேர்னால வரமாட்டேங்குது அப்டின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம Shruti further said there are a lot of camps. There is a groupism. There is a groupism too, I would say. I don't know about nepotism because I just got the surname, and after that, my parents literally did not help me with anything. அது அக்செப்டட் தான். எனக்கு தெரிஞ்சு அது மாரிலாம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஸ்ருதி வந்து பெரிய ஆளா இருந்திருக்கும் தமிழ்லயே. I did the good and the bad myself, but I don't deny that Hasan's surname has opened doors for me. But groupism exists very much. For someone like me who is always in the specific midset and a part of me being a musician, you learn to be different and celebrate. But this industry doesn't celebrate music. அதேதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மியூசிஷியன்ஸ் சிங்கர்ஸ் அவங்க செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்லி ஆக்டரை தான் வந்து தெய்வம் அளவுக்கு போய் பாக்குறாங்க. இது இது ஒரு யாருமே செலிப்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. யாருமே மியூசிஷியனா ஓகே நீங்க பாடுறீங்களா நல்லா இருக்கு கேட்கிறோம் ஓகே. ஸோ ஓகே நாங்க இந்த பாட்டு நிறைய வாட்டி கேட்கறதுனால உங்களுக்கு நிறைய காசு வருதா குட் வெல் அண்ட் குட். அதே மாதிரி வந்து ஒரு ஒரு படத்தை நாங்க பாக்குறோமா பாக்குறதோட நிறுத்திக்கணும். அவங்களுக்கு வந்து கடா வெட்டுறது ஆடு வெட்டுறது என்ன இந்த ரேஞ்சில போச்சுன்னா நம்ம நம்ம அவங்களுக்கு வர ஜென்ரேஷன் என்ன அவங்க கிட்ட எல்லாம் படிப்பாங்க அதான் நம்ம கேட்கிறோம். அவங்க என்ன இன்னும் எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கு, அவங்க என்ன எவ்வளவு இந்த உலகத்தை ஆள வேண்டியது இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இவங்க சினிமா முகத்திலே போயிட்டு அது சினிமா 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 அதுல போய் மாட்டிக்கிட்டு அவங்களோட அன்றாட வேலைகளை மறந்துடுறாங்க மக்கள். சோ கரெக்ட் பாலிவுட்ல மட்டும் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து கரெக்ட். பாலிவுட் மட்டும் இல்ல டோலிவுட் கோலிவுட் எல்லாம் ஒரு உஜ்வல் திரிவேதி அவரோட ஒரு ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து காஸ்டிங் கவுச் பத்தி பேசினாங்க. நான் அதை பத்தி கூட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்த வீக்ல நான் பண்றேன். யோகராணி says, I have got a lot to say about this subject. சூப்பர். நீங்க ஆக்சுவலா திருப்பியும் நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து இட்ஸ் ஓப்பன் பிளாட்ஃபார்ம். இஃப் யூ வாண்ட் நீங்க யாரு வேணும்னாலும் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்க தைரியமா வந்து பேசுங்க. இல்ல ஃபேஸ் காட்ட வேண்டாம். நீங்க வெறும் ஆடியோ மட்டும் காட்டணும்னா என்ன நல்லது சொல்லணும்னா யார் வேணா சொல்லலாம். 2 பேர் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க தயவு செஞ்சு பிளாட்ஃபார்ம்ல எப்ப வேணா பேசுங்க. ஸோ நான் லிங்க் தரேன். நீங்க ஃபேஸ் கூட காட்ட வேண்டாம். கேமரா ஆஃப் பண்ணிட்டு வெறும் வாய்ஸ் மட்டும் கொடுங்க. கண்டிப்பா நீங்க சொல்லுங்கம்மா. ஆல்வேஸ் யூ வெல்கம். ட்ரூ we will miss all the information. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க வந்து சுஷாந்தோட சீக்ரெட் டைரி வந்து சீக்வென்ஸா இருக்கு. நீங்க கண்டிப்பா பொறுமையா கேளுங்க சிஸ். நோ ப்ராப்ளம் ஐமோன் சிஸ். Once Sushant prayed for Rabia ji to get justice for her daughter, but now Rabia is fighting for Sushant justice. சோ ட்ரூ. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இன்னைக்கு சுஷாந்த் இல்லாம வந்து சுஷாந்துக்காக இப்ப ராபியா அம்மா வந்து அவங்க சுஷாந்துக்காகவும் சேர்த்து ஃபைட் பண்றாங்கன்னும் போது என்ன கொடுமையா இருக்கு இந்த விஷயம். நம்ம மறந்துருவோம் மறதி சொன்னோம் இல்லையா. நம்ம ஒரு விஷயத்த மறக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த கொண்டு வருவாங்க
கவர்மெண்ட்டோ இல்ல வந்து யாரோ தப்பு பண்ற கிரைம் பண்றவங்க வந்து நம்ம ஒரு விஷயத்த நம்ம கேட்கும்போது கேள்வி கேட்கும்போது இன்னொரு விஷயம் ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம அதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். இத மறக்கணுன்றதுக்காக. ஸோ ஞாபக மறதி தான் நம்மளோட பெரிய வியாதி. தயவு செஞ்சு மறக்காதீங்க. என்ன விஷயம் வந்து இப்போ ஷீனா போரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருதா? டைரியில சொல்றாரா? அத போய் ஒரு 5 நிமிஷம் Googleல செக் பண்ணுங்க. உங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஸோ இல்லையா அத பத்தி பேசணும்னு சொல்லுங்க. அத பத்தி பேசலாம். நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு வந்து மறந்துராதீங்க. இத வந்து அடுத்த வர தலைமுறைகளுக்கு வந்து எல்லா ஹிஸ்டரியும் கரெக்ட்டா சொல்லிக் குடுங்க. அதான் வேணும். படிக்கிறீங்களா? Yes. One நிமிஷம். Yeah. Yes, CMA, he stands for Jia and Rabia ji, but he need evidence. SSR is immortal and still fighting for her too. So true, SSR is fighting for both Rabia and for himself now. Not for himself, but எல்லாருக்குமே for every soul. SSR is fighting நம்ம கூட. So true, Saranyama. So true. ஏன் என் இதய துடிப்புகளே என் இதய வணக்கம், துடிப்பு வணக்கம். வணக்கம் வணக்கம் நீல்ஜி. வணக்கம் வணக்கம். வணக்கம். சந்தோஷம் உங்கள பார்த்தது. மெசேஜ் பார்த்தது. Yogini, Yogarani, sorry, Yogarani Ma. Mitra, yesterday there was a live candlelight march for SSR and saw another news that PM has noticed it and has asked for a probe. I think because this was in Hindi and I could only understand. Oh, that's yeah. ஆமா. ஆக்சுவலா இவரு ஸ்டைல் ரக் அவங்க சைட்லருந்து பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங். Mm. ஏன்னா அவரோட அவரோட இதுல தான் நான் பார்த்தேன். அவரோட வீடியோல தான் நான் பார்த்தேன். கரெக்ட்டா சொன்னீங்க. ஒரு மார்ச் நடந்தது. ஆனா எனக்கு வந்து அம் அ பிஎம் வந்து அது கேட்டாரா? அத பத்தி எனக்கு தெரியல. நான் வேணா இன்னொரு வாட்டி பார்த்துட்டு நான் கிளீனா தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் உங்களுக்கு. Sure, ஓகேங்களா? தேங்க் யூ சோ மச் யோகராணிமா. ஓகே. கண்டிப்பா definitely, நான் பார்க்குறேன். definitely. டெஃபினெட்ல நான் செக் பண்றேன். Purnimaji. Yes, my sis, people never think about true. They always need masala in every news. So only culprit still enjoying. But our Sushant brother is divine soul. He always waking up when we feel tired. He always waking up when we feel tired. So true. Sushant, I mean, like a best example again. I mean, like always feel tired, but when you come and read Sushant diary, or it's a tani energy he gives. So that's so true, Purnimaji. He is the divine power. I couldn't understand the contents fully because the person was speaking in Hindi. Vijay, please let us know the translation. கண்டிப்பா யோகராணிமா லிங்க் சென்ட் பண்ணுங்க. எந்த எந்த யூடியூபர் நாங்க எனக்கு பார்க்கலாம். ஏன்னா தெரியும். மித்ராஜி ஸ்டைல் ரக் தான். ஸ்டைல் ரக். ஓகே, இல்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் தெரிஞ்சாலும் என்ன லிங்க்ன்னு இங்க எழுதுங்க. நான் பார்க்குறேன். அதுவாது நீங்க சொல்றதான்னு. இன்கேஸ் வேற யூடியூப்ல பாத்தீங்கன்னா நீங்க அனுப்புங்க. நான் கண்டிப்பா நான் பண்ணி சொல்றேன். மர்டர் சீரிஸ் படம் ஏதாவது அந்த மகேஷ் மொட்டை பட்டா எடுத்து வ எடு ஓ! மர்டர் சீரிஸ் படம் வந்து அவன் எடுத்தவனாச்சே! அந்த மொட்டை பட்டை. எடுத்தவனாச்சே. ஆமா, ஆமா. கரெக்ட். அவனுக்கு அதான் தெரியும். எக்ஸாக்ட்லி. ஆமா, ஆமா. யா. அவன் மூஞ்சி பார்த்தாலே கொடூரமான மூஞ்சியா தான் இருக்கும் அவனுக்கு. வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அந்த கொடூர குரங்கு குரங்கு கிட்ட? பாலாஜி வீட்ல நெறைய விசேஷம் நடந்திருக்கு போல விஜய். பாலாஜி என்னாச்சு அப்புறமா? ஏதாவது வந்துச்சா? நல்ல தகவல் வந்துச்சா? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் அப்படிங்களா? கிரேட் மதர். பாலாஜி வாயால நீங்க சொல்ல வைக்கிறீங்க. ஆமாமா. கிரேட் மதர். ஆனா அவங்க வந்து 2 நாளுக்கு முன்னாடி அவங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தான். ஸோ ஓம் சாந்தி. ஓ! அவங்களுக்கு நல்லபடியா அவங்களோட ஆத்ம சாந்தி அடைய நாங்க வேண்டிக்கிறோம் பாலாஜி. ஆனா அன்னைக்கே வந்து ஒரு நல்ல நியூஸும் சொன்னாங்க. சரி ஓகே. சொல்லட்டும் திருப்பியும். பயப்புல வாயில அவங்க வாயால சொல்லட்டும். சிஎம் என்ன சொன்னாங்க? கிரேட் மதர் ராபியா ஜி. லாட் ஆஃப் சான்ஸே ரெஸ்பெக்ட் இல்ல. டு யூ. இ அவங்க வந்து இந்த சீரியஸாவே சினாரியோல இந்த மாரி ஒரு அம்மா இவ்ளோ ஸ்ட்ராங்கா பார்த்துருக்கவே முடியாது யாராலயும். வேற லெவல் அவங்களோட ஃபைட்டிங் எல்லாம், ஸ்பிரிட் ட்ரூ, எல்லாம். ட்ரூ. கிரேட் சல்யூட் அவங்களுக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் சுஷாந்த். டெஃபினெட்லி ஹரிஷ் குமார். ஹரிஷ் குமாரோட அம்மா இவங்க. ஹரிஷ் அம்மான்னு சொல்லணும். ஓகேவா? ஹரிஷ் ஓ! அம்மா. சாரி. இல்ல. சொன்னாங்க அவங்க எனக்கும். ரகுவரன் சார், வாங்க வாங்க. பாஷா பாய், வெல்கம் மாணிக், மாணிக் பாஷா. அந்த மாதிரி தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன் உங்களை நான். மொட்டை பட் சிக்குனா சிக்கணும் போதும். போதும். மொட்டை சூரியம் முடிஞ்சு மொத்த சோலியும் மொத்த முடிஞ்சிருச்சு. ஜோலியும் முடிஞ்சிடும். ஜஸ்டிஸ் ஃபார் பிரவீன் பாபி, குல்ஷன் குமார், ஜியா கான், திஷா சாலியன், சித்தார்த் சுக்லா, whom sacrifices their life for our life. So true தேங்க் பாலாஜி யூ ப்ரோ. பாலாஜி. தேங்க் யூ சோ So மச். true பாலாஜி ப்ரோ.
My sis, you forget to say Sushant brother saying his fan stands for him, never stop battle for him. Sushant brother saying his fan stands for him. Exactly. அவர் எக்கச்சக்க ஆ. இடத்துல அவரு சுஷாந்த் சொல்லுவாரு that I not trust you. I believe my fans and they will ஒரு நல்லா ஞாபகம் இருக்கு சில லைன்ஸ் ஆமா. அவர் எழுதுனது for ஞாபகம் his இருக்கு. fan. My fans will roar for me when they come to know the truth ன்னு சொன்னாரு அவரு. So அது எவ்ளோ அதெல்லாம் வந்து உண்ம இல்ல? மறக்க அவர் முடியாத கடவுளோட வார்த்தைகள். பிள்ளைப்பா அவரு. மறக்க முடியாத அந்த வார்த்தைகள் அதெல்லாம். அதான் என்ன சொல்ற, அவரு அவரு நம்புன என்ன சொல்றது, சிவன் வந்து அவரு கூடயே வந்து இன்னைக்கு True. போட்ட நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டீங்கல்ல, அந்த வீடியோல கூட அவரோட டீ ஷர்ட் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இது திரிசூல் இருக்கும். True. True. அப்படியே அவரு சிரித்துருச்சு. சான்ஸே இல்ல. அவரு ஒரு இதுல சொல்லிருப்பாரு அவரு. ஹி இஸ் லைக் அவர் சம்டைம்ஸ் அவருக்கே தெரியாது அவர் ஏன் சிவன் பக்தன்னு. ஏன் சிவன் அவ்வளவு பிடிக்கும்னு ஒரு சின்ன வீடியோல சொல்லியிருப்பாரு அவரு. ஐ saw the photo of Vidyut ஆ Jamal. போட்டுடுறேன். நீங்க கேட்டுட்டீங்கல்லம்மா, போட்டு விடுறேன். ரெடியா இருக்கும். கவலையப்படாதீங்க. வித்யுத் ஜமாலுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு. இந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ண போறாராம். இப்போ வந்து ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பொண்ணு பேர் வந்து நமிதாவா? நீங்க ஒரு நிமிஷம் நான் எழுதி வச்சேனே. வாட்ஸ் ஹர் நேம்? ஆ நமக்கு தான் தெரிஞ்சது ஒரு நமிதா தானேம்மா. நந்திதா, நந்திதா. நீங்க நந்தி. அடங்கி நந்திதா மெஹ மேத்தானி இந்த பொண்ணு பேரு. ஸோ வித்யூத் வந்து ரொம்ப சொல்லுவாரு. நம்ம சுஷாந்துக்காகலாம் பேசினாரு. பிளஸ் வந்து நெப்போட்டிசம்லாம் இருக்கு. அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ரொம்ப குரல் கொடுத்தாரு. இப்போ திடீர்னு போயிட்டு இவங்க வலைக்குள்ளே சிக்கிட்டாரு. இது கூட ஒரு ஹனி ட்ராப்பா இருக்குமோன்னுலாம் பேசிக்கிறாங்க சில பேரு. ஸோ ஓ! இந்த பொண்ணு பத்தி எடுக்கணும்னா ஷீ இஸ் லைக் 45 இயர்ஸ் ஓல்டு இந்த லேடி. கரிஷ்மா கபூர் கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த அவர் பேரு என்ன? சஞ்சய் கபூர். சஞ்சய் கபூரோட முன்னாள் மனைவி. அப்புறம் அவங்களுக்கு உடனே வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டினோ மோரியா கூட தான் இந்த அம்மா வந்து சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா டினோ மோரியா, ஓகே. அவங்க 2 பேரும் கம்பெனி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. பிளஸ் 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ ஓகே. அதுக்கப்புறம் விராட் கோலிக்கு வந்து இவங்க வந்து ஃபேஷன் டிசைனிங் ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணி குடுப்பாங்க. அ அதுக்கப்புறம் தான் வந்து ரன்வீர் கபூரோட கொஞ்ச நாள் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. தெரியுதான்னு தெரியல. இருங்க பெருசு பண்றேன். ரன்வீர் கபூர் கூட டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து வித்யுத் எப்படி கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியல. ஏன் வித்யுத்க்கு இந்த வேலை? இல்லன்னா வித்யுத்தும் வந்து அதே மாரி ஆளா? இல்ல நேரம் பார்த்து வந்து இப்பதான் தெரியுதா நம்மளுக்கு? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. லெட்ஸ் சி. ஓகே. நெக்ஸ்ட். Yes, Vidyut Jamal got காட் engaged. எங்கேஜ். Justice for sister. I am praying to God. Thanks, Yoganima. Mitra, firstly, it's the parents that need to be counseled. Exactly, exactly. ட்ரூ, I ட்ரூ, mean, ட்ரூ. like, Mitra, 100%. மித்ராஜி கூட அடிக்கடி இல்ல. அவங்க எப்பயுமே சொல்றது இதுதான் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஹோம். நீங்க நம்ம பசங்கள திருத்தினாலே போதும். தி சொசைட்டி வில் பி கிளீன். ஸோ அதே மாதிரி அந்த பையன் வந்து இஸ் அ இஸ் அ கேவா இல்ல அவன் வந்து ஒரு ஹோமோசெக்சுவல் அந்த மாதிரி விரும்புற பையனா இருந்தா அது வந்து அவனோட உடம்புல இருக்கிற சம்பந்தப்பட்ட விஷயம். அதை வந்து நம்ம வந்து எவ்வளவு வந்து வேணா சொல்றோமோ அவங்களுக்கு கோவம் தான் வரும். ஏன்னா அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து அது இயற்கை. அதை நம்ம வந்து இல்ல நீ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வந்து மட்டம் தட்டுறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க உடம்புல செய்யற அது அது இயற்கையான மாற்றம். ஓகேங்களா? இப்போ டென்மார்க்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்குலாம் எவ்வளோ ரெஸ்பெக்ட், தனி உரிமையே இருக்கு அவங்களுக்குலாம். ஸோ நம்ம ஊர்ல தான் வந்து அவங்கள ரொம்ப இல் ட்ரீட் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு அது இந்த பையனுக்குலாம் கவுன்சிலிங் கொடுத்தா கூட ஒன்றும் ஆகாது. ஏன்னா அவனோட உடம்பு தான் அது. ஸோ அவங்களுக்கு அந்த உடம்போட கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மன ரீதியா அவங்க எப்படி இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தான் ஒரு பேரண்ட்ஸ் நடந்துக்கணும். அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு விஷயம் வந்து ரொம்ப அவனை போட்டு ரொம்ப ஆப்போசிட்டா நடந்துக்கிட்டது. 2வது விஷயம், ஒரு குழந்தைங்க கிட்ட வந்து எது விளையாடுற பொருள் வந்து குடுக்கணும், அந்த பொருள் தான் குடுக்கணும். அத விட்டுட்டு கையில துப்பாக்கி 2 துப்பாக்கி இதெல்லாம் குடுத்து அவன் முகத்த பார்த்து சிரிக்கும்போது இவங்க ரசிக்கிறது. அப்ப என்ன ஆகும்? அந்த ஃபேமிலியும் அப்படிதான் போகும். சோ இது எல்லா பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு. நம்ம பேரண்ட்ஸ் வந்து எவ்ளோ நல்லா புரிஞ்சு நம்ம பசங்கள புரிஞ்சு நடந்துக்கிறோமோ, அப்பதான் வந்து இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வராம இருக்கும். இது வந்து இவ்ளோ பெரிய கிரைம் நடந்தது வந்து அப்பா அண்ட் அம்மா. அவங்க பண்ண தப்பு தான் அந்த ஃபேமிலில. நோ டவுட். ஆமாமா. பேரண்ட்ஸ் மைண்ட் செட். எஸ், எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்லி.
மாற்ற வேண்டும். எக்ஸாக்ட்லி. எல்லாரும் மாறணும். ஹை டைம்ப்பா இதெல்லாம். பேரண்ட்ஸ் வந்து மாறணும் இப்போ. அக்கா, தனம்மா குட் ஈவினிங். வணக்கம் தனம்மா. எஸ்எஸ்ஆர் டீம் பத்தி ஒரு வீடியோ பண்ணுவோம். பண்ணலாமா? சோப்ரோ பண்ணலாம். பண்ணலாம். பாலாஜி ப்ரோ. பண்ணலாம். நிர்மலா தேவிஜி வெல்கம் வணக்கம். வெல்கம் வணக்கம். நீங்க அப்படியே 2த்தையும் சேர்த்து சொல்லிட்டீங்க போல. வணக்கம். வெல்கம் வெல்கம். யோகானிமா. ஃப்ரீக்வென்ட்லி லைவ் சாட் போடுங்க. போட்டுறலாம். அப்பதானே களி ஊத்துவாங்க. தேங்க்ஸ் அக்கா. தேங்க்ஸ். ஓகேடா ஓகேடா தம்பி. யோகராணி அம்மா ஹியர் ஆல்வேஸ் டூயிங் லைவ் ஒன்லி. ஆமா, நம்ம 5 நாளும் பண்றோமே லைவ்மா. நீங்க கவனிக்கலையா? டெய்லி 8:30 மணிக்கு டான்னு வந்து உட்காந்துருவேன். 8:30 மணி மித்ரா. சரி. ஜஸ்டிஸ் ஃபார் சுஷாந்த் சிங் ராஜ்புட் சிஎம் சுஷாந்த் அக்கா. சிங் ராஜ்புட். தேங்க்யூ சிஎம்மா. சம்பவம் பண்ணுவோம். நட்டையனை கலாச்சி. நிறைய பேர் லிஸ்ட்ல இருக்காங்கப்பா. என்னைய வந்து கேட்டாங்க யாரையும் தீபிகாவும் அந்த ஜோக்கர் ரன்வீர் தான் அவன் பேரு. அவங்க 2 பேரையும் பத்தி கேட்டாங்க. அவங்கள பத்தி கழுவி ஊத்துறதுக்கு சீக்கிரம் டைம் வரும். நெட்டையனை கொஞ்ச நாள் வைப்போம் ஓரமா. நம்ம சவுத்துலயே வந்து நெட்டைய மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. யாரு? நான் சொல்லல. இம்மார்டல் சுஷாந்த். வெரி குட். இம்மார்டல் சுஷாந்த். செலிப்ரேட் சுஷாந்த். பாலாஜி ஆல்ரெடி டன். என்னது பாலாஜி ஆல்ரெடி டன்மா? நெட்டையனை கழுவி ஊத்துனது. அவன் பார்ட் 2 கேக்குறான்மா அவன். திருப்பி செய்வோம். திரும்பி சத்தியா பார்ட் 2 பார்ட் 3 இதுவே போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். குளோபல் பிரேஸ் ஃபார் சுஷாந்த். சூப்பர்மா. நாம டெய்லி ஒன்னொன்னு நான் வந்து ட்விட்டர்ல போடுறேன். நல்லா இருக்கு. எனக்கு குளோபல் பிரேஸ் சொன்னீங்க. இம்மார்டல் சுஷாந்த் நான் டெய்லி ஒன்னொன்னு போடுறேன் நான் ட்விட்டர்ல. தேங்க்யூ. பூர்ணிமா தேவி சிஸ் இப்போவே கண்ணை கட்டுதே. போங்க 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 போங்க. வேர்ல்ட் யுனைடெட் ஃபார் சுஷாந்த். சூப்பர்மா. செம்மையா சொல்றீங்க. வேர்ல்ட் யுனைடெட் ஃபார் சுஷாந்த். இது நல்லா இருக்கு. அதே மாதிரி அதை மறக்காதீங்க. நான் வந்து ட்வீட் பண்றேன். தீப்தி மேம் சொல்றது அத கூட ட்வீட் பண்ணுங்க நீங்க டைம் இருக்கும்போது. we don't judge you. டெஃபினெட்லி அது வந்து அந்த பிராக்கெட்ல போடுங்க. ப்ளீஸ் கம் அவே ஃப்ரம் ஹனி ட்ராப். அது பிராக்கெட்ல போடுங்க. அப்பதான் எதுக்கு நம்ம போடுறோம்னு தெரியும். 302 must in Sushant case. Thank you so much ma. One is not fair means no issues for going to second life but no words. எதுக்கு சொல்றாங்க? One is not fair going to second life but no words. எதுக்கு சொல்றாங்க தெரியலையே பூர்ணிமா சிஸ். ஓகே. நெட்டையே சங்கரிஜி சொல்றாங்க. நெட்டையே சூர்கான் ஷோர்கான். ஓகே. பட் பண்ணி எல்லாத்துக்கும் ஆர்கன் எல்லாம் ஃபெயிலியர் ஆகணும். கண்டிப்பா சொன்ன வாயெல்லாம் வந்து வலிக்கணும். இந்த விஷயம்லாம் விடவே கூடாது அவங்களெல்லாம். ஆமா. ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் தி சோல்ஸ் ஹூ sacrifice their life. கண்டிப்பாப்பா. thank you so much மா. நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லை மித்ரா. அம்மா நீங்க வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் பக்கத்துல அந்த பெல் இருக்கும்ல, அந்த ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆல் வீடியோஸ்னு போடுங்க. அப்ப வரும். ஓகே. ஜுகாஃபின். ஹலோ ஜுகாஃபின். thank you for coming. ஹலோ. நெட்டையனுக்கு கிட்னி சட்னி ஆகும். அவன் ஏற்கனவே ஏஜ் ஆயிடுச்சு. எதுக்கு ஒரேடியா போலாம்ல. இதெல்லாம் இருந்து நம்மளுக்கு என்ன தொலை கொடுத்துட்டு நம்ம ஊர்ல. ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்எஸ்ஆர். சுகாஃபின். தேங்க்யூ சோ மச் சுகாஃபின். ரெஜிசஸ் அக்கா துப்பா. என்ன புரியலையே அக்கா துப்பானா? ரெஜிஜி. சந்தோஷம் உங்களை பார்த்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறேன் உங்களையும். நாட் மென்ஷன் அபவுட் ஸ்லீப்பி. நாட் மென்ஷன். ஓகே. அது ஓகே. இப்பயே கண்ணை கட்டுது. அது தூக்கத்துக்கு இல்ல. இந்த மாதிரி கலாய்க்கிறதுன்னு நினைக்கிறேன். ரன்வீர் சிங் மென்டலுக்கு இங்க சவுத்துல என்ன வேலை? ஆமா. அந்த யாரு பிவி சிங் அவங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறாங்களாம். பிவி சிந்து இருக்கால, அந்த பிளேயருக்கு வந்து பார்ட்டியா. ரன்வீர் சிங்கும் தீபிகா படுகோன் 3 பேரும் சேர்ந்து போட்டோஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் என்ன இப்போ புது ட்ரெண்ட். பிளேயர்ஸை பிடிச்சிக்கிறாங்க. முதல்ல வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸை வந்து நாசம் பண்ணாங்க எல்லாரும். ஐபிஎல் சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் டீசப்ஷன்ஸ் கொடுத்து. இப்ப அடுத்தது வந்து இப்ப போயிட்டு வந்தாங்க ஒலிம்பிக்ஸ்ல போயிட்டு வந்தவங்க. இப்ப பிவி சிந்து அந்த லிஸ்ட்ல லைனா நெக்ஸ்ட். சரி ஓகே.
Yeah, you said about Vidyut. ஓகே, ஓகே, Fiance. ஓகே. ஃபியான்சே. கரெக்ட், கரெக்ட். நீங்க கரெக்ட்டா தான் சொல்றீங்க. எனக்கு தான் லிங்க் ஆக மாட்டேங்குது. கரெக்ட். சூப்பர். ஸோ மக்களே, ஐ திங்க் இன்னைக்கு வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன் நம்ம சாட்டிங் சைட்டு. ஓகே, ரைட். ஸோ இன்னொரு வாட்டி நான் இங்கே எழுதிடுறேன் இன்னொரு தடவை. We don't judge you. We don't judge you. ப்ளீஸ் இதை வந்து ட்ரெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து நம்ம கிரைம்ஸை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும். இதை வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது ஒரு கேன்சர் மாதிரி. அவங்க பயந்து பயந்து வந்து ஹனி ட்ராப்ல மாட்டினவங்க உள்ளே இருக்கிறதுனால கிரைம் அதிகமாயிட்டே இருக்கு. நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பிராக்கெட்ல இப்படியே எழுதுங்க. ப்ளீஸ் கம் அவே ஃப்ரம் ஹனி ட்ராப். அப்பதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் நடக்கும். இப்போ எடுத்த உடனே எல்லாருமே நம்மள வந்து அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க. நம்ம போடுறது ட்வீட்டை ரெகக்னைஸ் True. பண்ண மாட்டாங்க. நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எனக்கும் அப்படிதான் நடந்துச்சு. நான் லைவ் வரும்போது என்னை யாருமே கண்டுக்கல, அங்கீகாரம் பண்ணல. ஆனா நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதோட பலன் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம பண்றது சுஷாந்துக்காக மட்டும் இல்ல, சுஷாந்தோட டீம், அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாருக்காகவும் பண்றோம். வருங்கால ஜெனரேஷனுக்காக பண்றோம். இது நம்ம ஜெனரேஷன், நம்ம வருங்கால ஜெனரேஷனுக்காக பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு செய்யுங்க. கண்டிப்பா அதோட பலன் உங்களுக்கு கூடி சீக்கிரம் கிடைக்கும். ஓகே பாலாஜி, டோன்ட் வரி. இன் சவுத் they won't accept jokers and all. எக்ஸாக்ட்லி. அவங்க வந்தா கூட வந்தியாப்பா 2 இட்லி தோசை சாம்பார் சாப்பிடு சொல்லிட்டு அமிச்சுட்டே இருப்பாங்க. யாரும் இந்த மூஞ்சிங்கெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ற மூஞ்சிங்களும் கிடையாது. அது ஜோக்கரு குரங்கு வேலை எல்லாம் வந்து இங்க சேஷ்லாம் பண்ணனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சென்சிபிள். அதுக்கப்புறமா வித்யுத் ஜமால் gave condolence message with a smile. I felt disturbed of his smiling conference. நான் அது பார்க்கவே இல்லையே சாய் சரண். எனக்கு கேள்விப்பட்டது தான் சாய் சரண்ஜி. அப்படியா? குளோபல் பிளேஸ் ஃபார் எஸ்எஸ்ஆர். தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி ப்ரோ. பாலாஜி ப்ரோ இனிமே வந்து ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் டெய்லி போடுங்க. ஓகேவா? ஒரு 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 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 5 நிமிஷம் கூட இல்லை, 2 நிமிஷம் தான். ஒரு ட்விட்டர் ஐடியா கிரியேட் பண்ணுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் சுஷாந்த் போடுங்க. அப்புறம் வந்து இந்த போடுங்க, வி டோன்ட் ஜட்ஜ் யூ, அதை போடுங்க எல்லாருமே. குட் நைட் மித்ரான் விஜய். குட் நைட் சிஎம்மா. தூங்குங்க, நேரத்தோட Good night. தூங்குங்க. Good night. Good night. இதுதான் நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து திப்தி மேம் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வந்து திப்தி மேம் சப்போர்ட் பண்ணல. இது நம்ம எங்கே ஜெனரேஷனுக்கு சப்போர்ட் பண்றோம். குட் நைட் மை சிஸ் அண்ட் விஜய் பிரதர் அண்ட் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். சூப்பர் பூர்ணிமா சிஸ். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட், குட் நைட், குட் நைட். யோகராணி, எஸ் யோர் பேஷன்ஸ் ஹேஸ் பெய்ட் ஆஃப் நவ். தேங்க்யூ ஸோ மச் யோகராணிமா. ஸோ நீங்களும் விருப்பப்பட்டா வந்து பேசுங்க. எல்லாருமே யார் வேணாலும் வந்து சில விஷயம் பேசணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து பேசுங்க. உங்களுக்கு யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம ஃபேமிலி, நம்மளோட வருங்கால ஜெனரேஷனை நல்லபடியா வந்து நம்ம ஊர்ல சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம இவ்வளவு போராடுறோம். இனி வந்து ஒரு கொலை நடக்கக்கூடாது, ஒரு குற்றம் நடக்கக்கூடாது, ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது, யாருக்கிட்டயும் மாட்டி இந்த பாம்பேல நடந்த மாதிரி அந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். ஸோ இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நான் வந்து என்ன லைவ்ல பேசணும்னு சொல்லிட்டு இன்னும் யோசிக்கல. நான் பேசிட்டு உங்களுக்கு லைவ்ல வரேன். ஓகே. ஸோ எஸ்எஸ்ஆருக்காக தான் எல்லாரும் இப்படி போராடுறோம். கண்டிப்பா பாலாஜி, அது இன்னும் நல்லா அடுத்த லெவல் கொண்டு போகணும். இந்த போராட்டத்தை வந்து எடுத்து போயிட்டே இருக்கணும். ஓகேவா? எப்ப நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குதோ அப்ப வரைக்கும். ஆனாலும் நம்ம வந்து எந்த விஷயத்தையும் நிறுத்திடக்கூடாது. நம்ம என்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ ஆரம்பிச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா திரும்பி நம்ம மறந்துடுவோம். நம்மள திருப்பி அதை வந்து வச்சு செய்வாங்க நம்மள. ஓகேவா? ஸோ அக்கா பபுள் தமிழ் அண்ணா, இந்த சென்னை தமிழ் அண்ணா சுஷாந்த். ஓகே, உங்களுக்கு ஏதோ தமிழ்ல ப்ராப்ளம் நினைக்கிறேன். பபுள் தமிழ் அண்ணா, எந்த சென்னை தமிழ் அண்ணா சுஷாந்த். தெரியலடா, உனக்கு ஏதோ தமிழ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்சுட்டேன். ஸோ நன்றி மக்களே. ஸோ ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த். உங்களுக்கு மெசேஜ் சொல்லிடுங்க நீங்க. கண்டிப்பா. ஐ மீன் லைக் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் மக்களே. மறுபடியும் வந்து எல்லாரையும் பார்த்ததுக்கு அண்ட் ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் ஒன்ஸ் அகைன் ரியலி தேங்க்ஸ். எல்லாரும் ஸ்டில் கம்மிங் அண்ட் வி ஆர் ஃபைட்டிங். ஃபைட் இஸ் ஸ்டில், நம்ம வந்து இட்ஸ் அ லாங் ஃபைட். ஸோ சப்போர்ட்டர்ஸ் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. சுஷாந்த்காக இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட்
Jai Hind, Jai Bharat, Jai Sushant Makale. Thank you so much. Yeah. ஓகே. உங்களுக்கு சொன்ன மாதிரி வித்யுத் வாண்ட்ஸ் டு சர்வை. கண்டிப்பா எல்லாம் சர்வை பண்ணணுன்றதுனால தான் வேற வழி இல்லாம மாத்திக்கிறாங்க. ஆனா 2 பேர் வெளியில வந்தா 4 பேர் வெளியில வருவாங்க. அப்புறம் 6 பேர் ஆகும். அப்புறம் அது மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சு அவங்க தைரியமா வெளில வரணும். அப்பதான் இது வந்து இந்த கிரைம்ஸ் வந்து குறையும். இல்லன்னா அவங்களுக்குலாம் வந்து அடிமையா தான் போயிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாமே. ஒண்ணு அடிமையா போவாங்க, இல்ல தப்புக்கு உடந்தையா இருப்பாங்க. இதுதான் நடக்கும். அவங்களோட ஜெனரேஷன் அதுக்கு மேல வொர்ஸ்ட்டா கிரைம்ல அப்படியே ரொம்ப இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களே தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை. இது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. I saw another video. Their dinosaur is talking that he is safe and someone is not. I don't remember. I was just scanning YouTube. எனக்கு ஆக்சுவலா டைனாசர் வந்து விஏ சொல்றீங்களாமா? யாருன்னே தெரியலம்மா டைனாசர். எனக்கு அந்த கொஞ்சம் பேர்ல கொஞ்சம் டவுட்டு. அத மட்டும் சொல்லுங்க. எனக்கு ஷார்ட்டா சொல்லுங்க. டாக்கிங் தட் ஹி இஸ் சேஃப். அது எப்ப பார்த்தாலும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் விஏ பத்தி தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். Maladevi says, good evening, wash hands. கண்டிப்பா wash hands. Okay, cough like this. Okay. கண்டிப்பா நாங்க பண்றோம். கேர்ள்ஸ்க்கு தான் நிறைய பிரச்சனை வருது. அவங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம நினைக்கிறோம், பாய்ஸ் கூட வந்து ஹனி ட்ராப்பிங்ல மாட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ரொம்ப டிப்ரெஷன்ல போறாங்க. அது கூட நடக்குது பாலாஜி. அதையும் நம்ம காப்பாத்தணும். அவங்களையும் நம்ம காப்பாத்தணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஐ திங்க் வி ஹவ் கிவன் வெரி குட் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து மேல 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 போகும். நிறைய பேர் பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். கமெண்ட்ஸ் எழுதுங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸை பார்த்தா நிறைய பேர் வருவாங்க. இதுல என்ன பேசியிருக்கோம் அப்படின்னு. ஸோ கமெண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கமெண்ட் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சுஷாந்துக்காக பண்றோம்னு நினைச்சு எழுதுங்க. அப்பதான் இந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகும். அவரோட டைரி ரீச் ஆகும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரினோமோரியா. எஸ் எஸ்மா. ஓ ஓகே. அவன் தான் டைனோசரா? ஓகே. டிஎம் தான் டைனோசர். அவன் வந்து பேசினானா? ஐ saw another video that dinosaur is talking that he is safe. ஓ அவன் எங்கேயோ எஸ்கேப்ல இருக்கான்ல. ஆள் அட்ரஸே காணோம். அவன் வந்து குடிச்சிட்டு பேசினான் நினைக்கிறேன். அந்த வீடியோ தான் நினைக்கிறேன் நீங்க பேசினது. Yeah. எக்ஸாக்ட்லி. எஸ். கரெக்ட்மா. கரெக்ட். சரி ஓகே. நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. ஓகே. ஸோ நம்ம திரும்பியும் நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு விஜய் இருக்க மாட்டாரு. நம்ம முடிஞ்சா ஈவினிங் வந்து ஜாயின் பண்ணிப்போம் டைம் இருந்தா. ஸோ நாம வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல டாபிக் எடுத்து பேசுவோம். ஓகே. நாளைக்கு நான் அந்த யூத் டாபிக் பேசுறதா இருந்தா நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வரேன். யோகானிமா நீங்களும் பேசணும்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க இன்ஃபர்மேஷனை கமெண்ட்ல கொடுக்கணும்னா இந்த மாதிரி கூட நீங்க கொடுங்க. அது உங்க இஷ்டம். ஓகேங்களா? ஸோ யாரு வேணாலும் வந்து ஜாயின் பண்ணுங்க. நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் நீங்க எல்லாருமே நல்லபடியா தூங்குங்க. நாளைக்கு திரும்பியும் மீட் பண்ணலாம். So Jai Hind, Jai Bharat, Jai Sushant. We love you all.